கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு, கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரர் சொல்லிய வண்ணமாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு விசுவாசத்தால் நற்சாட்சி பெற்றவர்கள். விசுவாசத்தால் நற்சாட்சி பெற்றவர்கள். பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அதில் தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்களை குறித்து தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதார வசனம் நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம். எபிரேயர் 11:34. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். இதை தான் அந்த வசனம் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், நிறைய பேரை குறித்து சொல்லியிருந்தாலும், இந்த ஒரு பகுதியை எடுத்துகிட்டு தான் நம்ம இன்றைக்கி பாடத்துக்கு காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, கொழுந்து விட்டு எரியும் நெருப்பை தாக்கு பிடித்தார்கள் அப்படின்ருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா, தீயின் கொடுமையை தணித்தார்கள் அப்படின்ருக்கு. அப்போ இந்த வசனங்களை கேட்கும்போதே உங்களுக்கு ஞாபகம் வந்துடுவாங்க. யாருங்க அது? அனனியா, மிஷாயேல், ஆசரியா. எங்களுக்கெல்லாம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு சொல்லி தான் ரொம்ப பழக்கமாக இருக்குது. சரி, பரவாயில்ல, எப்படின்னாலும் பேர் தானே, இல்லைங்களா? அப்போ இந்த 3 பேரை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ முதலாவது இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 11ஆம் அதிகாரத்துக்கே இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, விசுவாசத்தால் நற்சாட்சி பெற்றவர்களை குறித்து தான் இந்த அதிகாரம் முழுக்க சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த வசனத்தினுடைய அதிகாரத்தினுடைய முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39வது வசனம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இதைத்தான் தலைப்பாக வச்சுட்டோம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் அப்படிங்கும்போது, விசுவாசத்தால் நற்சாட்சி பெற்றவர்கள் நிறைய பேரை பற்றி சொல்லியிருக்கு. இந்த 12ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட விசுவாசங்கிற வார்த்தையை 24 முறை சொல்லப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது யாருன்னா, ஆபேலில் இருந்து சாமியேல் வரைக்கும் பெயர் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேரை பற்றி சொல்லியிருந்தாலும் பெயர் குறிப்பிடப்பட்டது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 பேர். அதில் எத்தனை பெண்கள் தெரியுங்களா? அந்த 16 பேரை சொல்லியிருக்கு. அதில் விசேஷமாக 2 பெண்களை பற்றி கூட சொல்லியிருக்கு. ஒன்று சாரால், இன்னொன்று ராகாப். இவங்க பேர் கூட அதில் பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அப்போ இதுதான் நம்ம பார்க்குறோம் அந்த 11ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சாரம்சம். இப்போ நம்ம அதில் பார்க்க போகிறது அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். அப்போ யார் இவங்கங்கும்போது நம்ம பார்த்துட்டோம், அனனியா, மிஷாயேல், ஆசரியா. அப்போ இவங்களை குறித்து தானியேல் புஸ்தகத்தில் என்ன பதிவு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரத்தில் தான் இவங்களை குறித்த சம்பவம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவங்களை பற்றி சொல்லியிருக்கோம், தானியேலின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி. 2ஆம் அதிகாரத்தில் 49வது வசனத்தில் இவங்களை பற்றி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இவங்களை பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் முழுக்க இவங்களுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருக்கு வந்துட்ட சோதனை, அந்த சோதனையின் மத்தியில் இவங்க காண்பிச்சிட்ட விசுவாசம், அடுத்து அந்த விசுவாசத்தின் நிமித்தம் தேவன் அவங்களுக்கு கொடுத்துட்ட உயர்வு. இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தானியேல் புஸ்தகத்தில் இவங்களை குறித்து இருக்கிற பதிவுகள். இப்போ முதலாவது தானியேல் புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே தானியேல் புஸ்தகத்தை குறித்து உங்களுக்கு எடுத்திருக்காங்களா? ஃபுல்லாக எல்லாமே எடுத்திருக்காங்களா, இல்லை கொஞ்சம் எடுத்திருக்காங்களா? அப்படியே கொஞ்சம் எடுத்திருப்பாங்க, சரிங்களா? இல்லை, ஏன்னா ஒரு சில இடத்துல தானியேல் புஸ்தகம் அப்படியே தொடர்பாடமாக கூட புக் ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் இங்கே பண்ணல, இல்லைங்களா? அப்போ நான் தாராளமாக கேள்வி கேட்கலாம். இல்லை, உங்களுக்கு தெரியாததாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தானியேல் பாபிலோன் தேசத்தில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த தானியேல் புஸ்தகத்தில் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து இந்த தானியேல் புஸ்தகே இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுங்களா? இந்த புத்தகத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அதிகாரமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவில் தான் ஆரம்பிக்கும். கவனிச்சிருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபிள் எடுத்து பாருங்கள், 1ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து பாருங்களேன். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீன்னு சொல்லி அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும். 2வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். நேபுகாத் நேச்சார் ஒரு ராஜாவோட பேரில் தான் ஆரம்பிக்கும். அடுத்து 3ஆம் அதிகாரம் பாருங்கள், 1வது வசனம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார்னு தான் ஆரம்பிக்கும். அடுத்து 4வது அதிகாரம் பாருங்கள்,
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்னு தான் ஆரம்பிக்கும். 5வது அதிகாரம் பாருங்கள், பெல்சாத்சார் அப்படின்னு ஒரு ராஜாவோட பேரில் தான் ஆரம்பிக்கும். 6ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தில் அது சொல்லப்படலைனாலும் ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியுவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவுடைய பேர் தான் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அடுத்து 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சார் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். 8வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்சாத்சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 9ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா கல்தேரியுடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகஸ்வேரு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து 10வது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். 11வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா மேதியனாகிய தரியூன்னு ஆரம்பிச்சிருக்கோம். 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி. இவங்க வேற பிரிக்கும்போது அப்படி பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, எதுக்கு நம்ம சொல்ல வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தானியேல் புஸ்தகத்துக்கே இருக்கக்கூடிய சிறப்பு. வேறு எந்த புஸ்தகத்திலும் அப்படி பார்க்க முடியாது. ஒவ்வொரு ராஜா பேர்லேயே ஒவ்வொரு அதிகாரத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே ஆரம்பித்து அங்கே வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தானியேல் புஸ்தகம் இல்லைன்னா இந்த புஸ்தகம் மட்டும் வேதத்தில் எடுக்கப்பட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, நமக்கு இந்த 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்டே என்னவா இருக்காது, இல்லாமல் போயிருக்கும். அதில் இருந்து இருக்க வேண்டிய நிறைய ராஜ்யங்களை குறித்ததான காரியங்கள் நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாருங்க? 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். அது எங்கே எழுதப்பட்டிருக்கு? மத்தேயு அதில் இல்லை, அப்புறம் மார்க்கு அதுலேயும் இல்லை, லூக்காவிலையும் இல்லை, யோவான்லேயும் இல்லை. எங்கே தான் எழுதியிருக்கு? தானியேல் புஸ்தகம் இல்லைன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சது நமக்கு தெரியாமலே போயிருக்கும். அப்போ பாருங்கள், இந்த புஸ்தகத்துக்கே இருக்கக்கூடிய சிறப்புகள். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ரகசியத்தை தானியேல் புஸ்தகம் இருக்கிறதுனால தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதே ஒழிய, இல்லைன்னா புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது, கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா இது நமக்கு என்னவா இருக்குது, ரொம்ப உதவிகரமாக அங்கே இருக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். ஆனால் தானியேல் புஸ்தகத்தில் படித்தா எத்தனை அதிகாரம் நல்லா புரியும்னு நினைக்கிறீங்க? மொத்தம் எத்தனை அதிகாரம் அதில்? 12. இப்போ தானே பார்த்து முடித்தோம் இல்லைங்களா? மற்ற நேரம் கேட்டிருந்தா கூட, ஃபஸ்ட்டே கேட்டிருந்தா கூட கொஞ்சம் யோசிச்சிருப்போம். அப்போ 12 அதிகாரம் இருக்குது. இதில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு 12 அதிகாரமும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கெல்லாம் எத்தனை அதிகாரம் புரியும் தெரியுங்களா? முதல்ல 6 அதிகாரம் தான் புரியும். மீதி 6 அதிகாரம் அவ்வளோ சீக்கிரம் புரியாது. இந்த சத்தியங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ளலைன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். எப்படி வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒன்றுமே புரியாதோ, அதே மாதிரி தானியேல் புஸ்தகத்தில் அந்த மீதி இருக்கிற 6 அதிகாரம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அப்போ இதெல்லாம் தானியேல் புஸ்தகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இதே மாதிரி இன்னொரு புஸ்தகத்தை சொல்லிட்டு போயிடுறேன், நீங்கள் பின்னாடி நீங்கள் தியானிச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த புஸ்தகம் இருக்குது, புலம்பல். புலம்பலையே நாங்கள் இல்லை பிரதர் எங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறீங்களா? இல்லை, எங்கள் வாழ்க்கையில் புலம்பல் இருக்கிறதுனால நாங்கள் பைபிளில் எதை படிக்கிறதே இல்லை, புலம்பலை படிக்கிறது இல்லை அப்படிங்கிறீங்களா? புலம்பல் புஸ்தகத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இருக்குது. என்ன தெரியுங்களா? கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அதுலேயும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. எப்படி இந்த ராஜான்னு பார்த்தோம், அதே மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களா? என்னன்னா ஒவ்வொரு அதிகாரமும் 22 வசனம் 22 வசனம் 22 வசனத்தில் முடியும். ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் 22 × 3 66 வசனங்கள் இருக்கும். மற்ற அந்த 5 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 அதிகாரம் தானே. புலம்பல் எத்தனை அதிகாரங்க? 5 அதிகாரம் தான். நீங்கள் வேணால் அதை வேணால் பாருங்க. பார்த்துட்டிங்களா? நான் புலம்பல்னு உடனே நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 அதிகாரம் பாருங்கள், எத்தனை வசனம் இருக்குது? 22. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அது மட்டும் 66 இருக்கும். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் இது வரைக்கும் முன்னாடி இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் வேதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள். சும்மா வசனங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டுறலைங்க. பிரிக்கும் போதும் கூட ரொம்ப ஞானமாக பிரிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், இப்படியெல்லாம் புஸ்தகங்களை நம்ம எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்படியெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னு வைங்களேன், பைபிள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப இனிமையாக இருக்கும். இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு வேண்டா வெறுப்பா, இல்லைன்னா ஒரு தூக்க மாத்திரையாக இருக்கும் இல்லைங்களா? ஏன் தூக்க மாத்திரைன்னு சொல்கிறோம்? படிக்க ஆரம்பித்தாலே என்ன வந்துடும்? பெரும்பாலும் தூக்கம் வந்துடும். அப்போ அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னு வைங்களேன். பாருங்கள், தானியேல் புஸ்தகம் ஒவ்வொன்றும் ராஜாவில் ஆரம்பிக்குது. புலம்பல் புஸ்தகம் ஒவ்வொன்றும் 22. ஏன் 22 அதிகாரம் 22 வசனங்கள் 22 வசனங்களாக வச்சாங்க? இதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னா இப்போ எதை பார்க்க முடியாது? அக்கினி உக்கிரகத்தை அவித்தவர்களை நம்ம என்ன பண்ண முடியாது?
பார்க்க முடியாமல் போயிடும். இப்போ தானியேல் புஸ்தகத்துக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ 1ஆம் அதிகாரம் தானியேல், அதில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, யோயாக்கிம் ராஜா காலத்தில் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருந்த தேசத்தில் இருந்த எல்லா ஜனங்களையும் சிறைபிடிக்கலைங்க. ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஆளுங்க யாருன்னு பார்க்குறாரு. அதில் ராஜ குலத்தாரில் ரொம்ப சிறந்தவர்கள், ஞானவான்கள். ரெண்டாவது, தன்னுடைய அரண்மனையில் சேவிக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க யாருன்னு பார்க்குறாரு. இப்படிப்பட்டவர்களையா என்ன பண்ணுறாருன்னா செலக்ட் பண்ணி, இதுதான் எசேக்கியேல் சொல்லும்போது அந்த லீபனோனில் இருக்கிற கொழுந்துகளை வந்து அந்த கழுகு என்ன பண்ணுமா, கொழுந்துகளை வந்து பறிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா சிறப்பு வாய்ந்தவர்களை நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போன உடனே ஃபஸ்ட்டு அவர் செய்கிற காரியம் என்னென்னா, அவங்களுக்கு கல்தையருடைய பாஷையை என்ன பண்ணுறாருங்க, கற்றுக் கொடுக்குறார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் பேரை என்ன பண்ணுறாரு, மாத்துறார். அதான் நம்ம மாற்றின பேர் தான் மனசில் நினைச்சேன்னு சொன்னேன், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோன்னு சொல்லி. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடை என்ன பண்ணுறாரு, மாத்துறாரு. இதெல்லாம் எதையும் செய்யாமலேயே நம்மளை ஒரு ஊரில் கொண்டு போய் விட்டாங்கன்னு வைங்க, நம்ம சீக்கிரத்தில் என்ன பண்ணிடுவோம், நம்ம மாறிடுவோம். இங்கேருந்து கொண்டு போய் நம்மளை சென்னையில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்தோம்னா என்ன பண்ணுவோம், நம்ம பாஷையெல்லாம் என்னவாயிடும், சென்னை பாஷையாக மாறிடும். இதே ஃபாரினுக்கு நம்ம போயிட்டோம்னா என்ன ஆகிடுவோம், கொஞ்ச நாளில் ஃபுல் ஃப்ரெண்ட்லாம் என்னவாயிடும், நமக்கு ஆஃப் ஹேண்ட் ஆகிடும். சரிங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கலாச்சாரத்துக்கு சீக்கிரமாக நம்ம அடிமை ஆகிடுவோம். அவங்க யாரும் நம்மளை வற்புறுத்தாமலேயே. ஆனால் இவங்களை பாருங்கள், வற்புறுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தேவனை மறக்கணும், இவங்க தேசத்தை மறக்கணும், இவங்க பாஷையை மறக்கணும், இவங்க உணவு முறைகளை எல்லாம் மறக்கணும்னு சொல்லி புதுசாக எல்லாத்தையும் இவங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வராங்க. ஆனால் கூட்டிகிட்டு போனால் அநேகர், அந்த வாலிபர்களில் நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க, அதுக்கு அப்படியே மாறிட்டாங்க. ஆனால் 4 பேர் மட்டும் என்னவாகலை, அந்த மாற்றத்துக்கு இடம் கொடுக்கல, ரொம்ப கரெக்டாக தைரியமாக இருக்கிறாங்க. அதில் விசேஷமாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு விஷயத்தில் தங்களை தீட்டுப்படுத்துறதுக்கு அவங்க என்ன பண்ணிக்கவே இல்லை, அங்கே இடம் கொடுக்கல அப்படின்னு பார்க்குறோம். இதை தேவன் அங்கே பார்க்குறார். அடே, இத்தனை பேர் வந்தாலும் இந்த ஒரு 4 பேர்கிட்ட மட்டும் ஒரு விசேஷித்த ஆவி இருக்குது, இவங்கக்கிட்ட விசேஷித்த ஒரு காரியம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க நமக்காக வாழ்கிறாங்க. மற்றவங்க எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு போன வாலிபர்கள், ராஜ குலத்தார்கள் எல்லாருமே அவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த நாட்டு ராஜாவை பிரியப்படுத்துறதுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த 4 பேர் மட்டும் இவங்களுக்காக வாழ ஆசைப்படலை. இவங்க தேவனுக்காக வாழ்கிறதுக்காக, இவங்களுக்கு இவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துட்ட அந்த கட்டளைகள் கற்பனைகளின்படி நடக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப உறுதியாக இருந்துட்டாங்க. அப்போ இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு யார் முடிவெடுத்தா, தேவன் முடிவெடுத்தார். அப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும், சோதனையை கொடுங்க. அதான் அடிக்கடி நான் சொல்கிற உதாரணம், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் நமக்கு என்ன பண்ணுவார், மேக்சிமம் மாத்திரை கொடுப்பாங்க. ஆனால் அதிகபட்சமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா? நமக்கு பிடிக்காத விஷயம் என்ன தான், அது நமக்கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். குழந்தைங்களுக்கு பிடிக்காத விஷயமே என்ன தான், இன்ஜெக்ஷன் தான். ஐயோ ஊசியா, எனக்கு வேண்டாம். என் பையன்லாம் சுருண்டுருவான், ஊசியை பார்த்தாலே அந்தளவுக்கு பயம். எதுக்குன்னா அந்த இன்ஜெக்ஷன் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அந்த இன்ஜெக்ஷனுக்கு பின்னாடி என்ன இருக்குது, மிகப்பெரிய ஆரோக்கியத்தை தரக்கூடிய மருந்து அந்த இன்ஜெக்ஷனுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், குடிக்கிற மாதிரி ஏதாவது கொடுங்க டாக்டர், குடிச்சிட்றேன், இல்லை மாத்திரை ஏதாவது போட்டால் கூட நான் விழுங்கிடுறேன், ஆனால் எனக்கு இது மட்டும் வேணாம், அந்த இன்ஜெக்ஷன் மட்டும் வேண்டாம் அப்படிமோ. ஆனால் அந்த இன்ஜெக்ஷனுக்கு பின்னாடி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மளை சுகமாக்கக்கூடிய, நம்மளை பலப்படுத்தக்கூடிய, ஆரோக்கியமாக்கக்கூடிய மருந்து இருக்குது. அப்போ இந்த 4 பேரையும் தேவன் உயர்த்தணும்னு ஆசைப்பட்டுட்டாரு. அதுக்கு தேவன் வச்சிட்டாரு முதலாவது காரியம், அவங்களுக்கு சோதனை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்மளை உயர்த்தணும்னு ஆசைப்பட்டாருன்னா அதுக்கு முன்னாடி என்ன வைப்பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை வைப்பார். அந்த சோதனைகள் தான் நாம் யாருங்கிறத யாருக்கு வெளிப்படுத்துறதுக்கு சரியான ஒரு காரியமாக இருக்கும். எல்லாம் இருக்கீங்களா? நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவன் சோதனையை அனுமதிப்பார். சரிங்களா? ஏன்னா கேட்குற மாதிரியே இருக்கும், ஆனால் புரியாது. ஏன்னா
ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு நல்லா வந்திருப்போம் இல்லைங்களா? அதனால் அது என்ன பண்ணிடும்னா, பேசுகிறதெல்லாம் கேட்குது பிரதர், ஆனால் புரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி போகும். அதனால தான் நம்ம மறுபடி இருக்கீங்களான்னு கேட்டுக்கிறது. ஏன்னா இங்கே தான் இருப்போம், ஆனால் எங்கே இருக்க மாட்டோம், இங்கே இருக்க மாட்டோம். அப்படியே ஒரு மயக்க நிலைமைக்கு போயிடும். அதனால தான் அடிக்கடி உங்களை உற்சாகப்படுத்திக்கிறது. சரிங்களா? அப்போ பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா தேவன் ஒரு சோதனையை அனுமதிப்பார். அந்த சோதனை தான் நாம் யாருங்கிறத யாருக்கு தெரியப்படுத்தும்? யாருக்கு தெரியப்படுத்தும்? தேவனுக்கு தெரியப்படுத்தாது. அந்த சோதனையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே யாருக்கு நல்லா தெரியும்? தேவனுக்கு தெரியும். இந்த சோதனையை கொடுத்தா அடுத்த நாள் நீ என்னாவ அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். யாருக்கு தெரியாதுன்னா நமக்கு தான் தெரியாது என்ன ஆகும்னு சொல்லி. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க இந்த ஓட்டம். எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க, விளங்கிக்கங்க. இந்த ஓட்டம் நம்ம ஞானஸ்நானம் எடுத்து நம்ம உள்ளே வந்தோம் இல்லைங்களா, இந்த ஓட்டத்தில் நம்ம இருக்கோம் இல்லையா, யார் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஓட்டம் ஓடுறோம் தெரியுங்களா? அது எங்கள் சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள்லாம் நான் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான்னு தெரிஞ்சுக்கணும் பிரதர். அதுக்கெல்லாம் இந்த ஓட்டம் இல்லைங்க. ஏன்னா அதுக்கு தான் நிறைய நேரத்தில் நம்ம ஒன்று பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? நடிப்போம். சரிங்களா? எல்லாரும் என்னை ஒரு நல்ல சகோதரன் நல்ல சகோதரின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நம்ம ஒரு சில நேரங்களில் நல்லா நடிப்போம். அதை மூத்த சகோதரர் சொல்லும்போது சொல்லுவார், நாம் எல்லாரும் நல்ல நடிகர்கள் அப்படிம்பார். சரிங்களா? அப்போ நடிக்கிறதுல நம்ம ஆள் ரொம்ப, அதாவது சினிமா நடிகர்கள்லாம் மிஞ்சிருவோம். ஏன்னா அவங்க நடிக்கிறது அவங்களுக்கும் தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும், ஓ இவர் நடிக்கிறாருன்னு தெரியும். ஆனால் நம்ம நடிக்கிறது யாருக்குமே என்ன பண்ணாது தெரியாது. ஒரு சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் நம்ம நடிப்போம். அந்தளவுக்கு பயங்கர திறமைசாலிங்க நம்ம. சரிங்களா? அப்போ எதுக்கு இதை சொல்ல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஓட்டம் ஓடுறோமே ஒழிய மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறதுக்கோ இந்த ஓட்டம் ஓடலை. சரிங்களா? ஓடி முடிக்கும்போது திரும்பி பார்த்தோம்னா தெரியும் நம்ம உண்மையிலேயே உண்மையுள்ளவர்களா, உண்மையிலேயே நம்ம தேவனுக்கு பிரியமானவங்க தானா அப்படிங்கிறத யாரை கொடுத்து சாட்சி கேட்பாருங்க? நம்மளை கூப்பிட்டு உங்களை குறித்து நீங்களே சாட்சி கொடுங்க அப்படிம்பாரு. அதாவது ஒரு கற்பனையாக நான் சொல்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா நம்மளே சொல்லிடுவோம், பாருங்கள் நான் திரள் கூட்டத்துக்கு தகுதியான ஆள், இல்லைனா எனக்கு 2ஆம் மரணம் தாங்க சரியாக இருக்கும், என்னையெல்லாம் இந்த பூமியில் வச்சு பிரயோஜனமே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்போம். இல்லைனா எசேக்கியா ராஜா சொன்ன மாதிரி, என்ன சொன்ன மாதிரி, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் எவ்வளவு உண்மையும் உத்தமமாக வாழ்ந்தேங்கிறத கொஞ்சம் பாருங்கள். எசேக்கியா ராஜா ரொம்ப தைரியமாக சொல்கிறாரு. அப்போ அந்தளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்படி கூட இன்றைக்கி இருப்பாங்க சகோதர சகோதரிகள் மத்தியில், அப்படி கூட இருப்பாங்க. அவங்க ரொம்ப பிரபலமாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் வரும்போது, அப்பா உங்களுக்கு முன்னாடி நான் எவ்வளோ உண்மையாக எவ்வளோ உத்தமமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி பாருங்கப்பாங்கும்போது, நான் எதுக்கு, எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, உலக ஜனங்கள் எல்லாரும் அதை பார்க்க போகிறாங்க, நீ உன்னுடைய எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லுவார். அப்படி இங்கே யாராவது இருக்கோமா? இங்கே இருக்கவங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேனா? சரி, அது அவங்களுக்கு உள்ள காரியம். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தானியேல் புஸ்தகத்துக்குள்ளே நம்ம பார்க்கும்போது, அப்போ மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் அதில் மாறாதவர்களாய் தங்களை தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இந்த 4 பேர் அங்கே நிரூபிக்கிறாங்க. இப்போ அதில் முதல் சோதனை யாருக்கு அங்கே அனுமதிக்கப்பட்டுச்சுன்னா, தானியேலுக்கு சோதனை அனுமதிக்கப்படுது. என்ன சோதனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதைத்தான் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இங்கே நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கனவு பார்க்குறாரு. தானியேல் 2:1. நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. இப்போ ராஜா ஒரு கனவு பார்க்குறாரு. கனவு பார்த்த வேகத்தில் அது ரொம்ப பயங்கரமாக இருந்ததில் இவர் என்னவாயிட்டார்? அந்த கனவையே மறந்துட்டார். என்ன பார்த்தோங்கிறதே, நம்மளே நிறைய கனவு பார்ப்போம் இல்லைங்களா? காலையில் எந்திரிச்சு என்னமோ பார்த்தேன் அப்படிம்போம், ஆனால் என்ன பார்த்தோன்னு நமக்கு சொல்ல முடியாது. அது மாதிரி இவரும் ஒரு பயங்கரமான கனவு பார்த்துட்டாரு. ஆனால் அந்த கனவு என்னங்கிறது இவருக்கு சொல்ல தெரியலை. இப்போ இவர் மறந்துட்டார். ஆனால் அதை என்ன பண்ண முடியாதுன்னா, சாஸ்திரிகள் ஜோசியரையெல்லாம் கூப்பிட்டு, பாருங்கள் நான் ஒரு கனவு பார்த்தேன், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மரியாதையாக இருக்காதுன்னு சொல்லி இந்த தடவை இதை மாற்றிக்கிறார். என்ன மாற்றிக்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியலை. ஒரு சமயம் கனவு பார்த்து, பாருங்கள் நான் இந்த மாதிரி கனவு பார்த்தேன், ஒரு கல்யாணம் கனவு பார்த்தேன். ராஜா, கல்யாணமாக கனவு பார்த்தீங்க? கல்யாணம்னு கனவு பார்த்தீங்கன்னா அது எதுக்கு அடையாளம்? எதுக்கு அடையாளம்?
அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க, அது ஏதோ சாவு நடக்க போகுதுன்னு அடையாளம் அப்படின்னு இருப்பாங்க. இல்லை, நான் ஒரு சாவாக பார்த்தீங்க ரொம்ப சந்தோஷம், உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ ராஜா என்ன பார்த்தோங்கிறதே அவர் மறந்துட்டார். இப்போ நான் என்ன பார்த்தேனோ நீங்கள் சொல்லணும், அடுத்து அதுக்கு விளக்கமும் சொல்லணும்னா உடனே இவங்க எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னா அங்கே குழம்பிட்டாங்க. ஏன்னா இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில் நடந்ததே இல்லை. இப்போ இந்த மாதிரி ஆன உடனே இப்போ ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. வசனம் பாருங்க, தானியேல் 2ஆம் அதிகாரம் 10-11. கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியின் இடத்திலாவது ஜோசியன் இடத்திலாவது கல்தேயன் இடத்திலாவது கேட்டதில்லை. பாருங்க, இது நாகரீகமாக எழுதியிருக்கு. ஆனால் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவர் நல்லா தூங்குவாராம், இவர் ஏதோ ஒன்று பார்ப்பாராம், அதை பார்த்துப்பட்டு இவர் என்ன பார்த்தாருன்னு நாங்கள் சொல்லணுமா, அதுக்கு விளக்கமும் நாங்கள் சொல்லணுமா. இப்படி தான் சாதாரண ஆளாக இருந்தால் கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஆனால் ராஜா கிட்ட அப்படி பேச முடியாது இல்லைங்களா. அதனால இவங்க எவ்வளோ மரியாதையாக சொல்கிறாங்கன்னா, மகத்துவமும் வல்லமையுமுன்னு எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை கேட்டதில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி எதை சொல்ல வராங்க, உனக்கு மகத்துவமும் இல்லை வல்லமையும் இல்லை அறிவும் இல்லை, ஆனால் நீ கேட்குற அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நாகரீகமாக என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லிட்டு, அப்போ ராஜா கோவப்படக்கூடாதுன்னு அடுத்த வசனம் பாருங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு. 11ஆம் வசனம். 11. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. ராஜா கோவப்பட, ராஜா நீங்கள் கேட்குறது ரொம்ப சூப்பர் தான், ஆனால் மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இது கொஞ்சம் மரியாதையா இருக்கு. ஆனா வேற ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டுறீங்களா, ராஜாவே மிகவும் கஷ்டமான ஒன்றை நீங்கள் கேட்கிறீர்கள், தெய்வங்களை தவிர வேறு யாராலும் அதற்கு பதில் சொல்ல முடியாது, ஆனால் அதை சொல்வதற்கு அந்த தெய்வங்கள் இங்கு இல்லையே அப்படின்னு வேற ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. அப்போ ராஜா நீங்கள் கேட்டுட்டீங்க, ஆனால் இதை கடவுள் தான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும், ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னு சொல்லணும், அப்புறம் அதுக்கு விளக்கமும் சொல்லணுங்கும் போது கடவுளால் தான் முடியும். அந்த அளவுக்கு கடவுள் நம்ம மத்தியில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன பின்னாடி இப்போ ராஜாவுக்கு ரொம்ப என்னவாயிடுச்சுன்னா அங்கே கோபம் வந்துடுச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் தேவன் ராஜா பார்த்த அந்த சொப்பனத்தை மறக்கவும் வச்சாரு, சாஸ்திரிகளாலையும் அதை கண்டுபிடிக்க முடியாமல் வச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் உயர்த்தணும்னு நினச்சிட்டாரு தானியேலை. அவர் தானியேலை உயர்த்தணும்னா ராஜாவுக்கு கனவை கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி ராஜாவுக்கு என்னத்தை கொடுக்கணும், தூக்கத்தை கொடுக்கணும், அப்புறம் அதுக்கு கனவு கொடுக்கணும், அந்த கனவை மறக்க வைக்கணும், அதை சாஸ்திரிகள்கிட்ட கேட்க வைக்கணும், சாஸ்திரிகள் அதை சொல்ல தெரியாமல் முழிக்கணும். இப்போ தான் தானியேலை என்ன பண்ணணும், அதில் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி, இது வரைக்கும் 10ஓட 11ஆவது ஆளாக லாஸ்ட்டில் இருந்துக்கிட்டு இருந்தார் தானியேல். இப்போ அவங்களில் இவர் பெஸ்ட்டுங்கிறத காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா இந்த காரியத்தை அங்கே செய்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தான் ஒருத்தனை உயர்த்தணும்னு தேவன் நினச்சிட்டார் அப்படின்னா அவங்களுக்காக எதை வேணும்னாலும் தேவன் அங்கே செய்வார். மிகப்பெரிய ராஜாவாக இருக்கலாம், அவருக்கையும் கூட தூங்க வச்சு கனவை கொடுத்து அதுக்கு விளக்கம் சொல்ல வைக்கிற அளவுக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவாருங்கிறத தானியேலினுடைய விஷயத்தில் பார்க்குறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இதே மாதிரி ஒரு ராஜா நல்லா தூங்கினார், இதே மாதிரி அவரும் ஒரு கனவு பார்த்தார், இதே மாதிரி அந்த கனவுக்கு விளக்கமும் கேட்டார், ஆனால் அந்த கனவுக்கான விளக்கத்தை யாராலையும் சொல்ல முடியலை. யாருங்க அது, யாருங்க அது? யோசிப்பா, யோசிப்புக்குங்களா? இல்லை, யோசிப்பு தான். ஏன்னா நான் அப்படி கேட்டேன்னா நீங்கள் ஏதோ கொஞ்சம் வேறு ஏதாவது இருக்கோ அப்படின்னு சொல்லுவீங்களோன்னு நினச்சேன். ஆமாங்க, யோசிப்பு தான். இவங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே போல் தன்னுடைய தாசனாகிய யோசேப்பை உயர்த்தணும்னு நினச்சிட்டாரு. பார்க்குறாரு, ஜெயிலே இருக்கிறாரே, கர்த்தருடைய வசனம் புடமிடுது, ஓகே ஆயிட்டாரு. இதுக்கு மேலே யோசேப்பு சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சிறையில் இருக்கிற யோசேப்பை உயர்த்தணும்னு நினச்ச உடனே தூங்கு ராஜா தூங்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, பார்வோனுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்து கனவையும் கொடுத்துட்டாரு. அந்த கனவுக்கு பார்வோன் இப்போ என்ன பண்ணுறாருனா ஜோசியர்களை எல்லாம் கூப்பிட்டு விளக்கம் சொல்லிடுறாரு, கேட்குறாரு. அவங்கனால அங்கே சொல்ல முடியலை. ஆதியாகமம் 41:1. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான்.
அது என்னவென்றால் அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டு இருந்தான். போதுங்க. பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். இங்கேயும் அதே போல ராஜா தூங்குறாரு, ஒரு கனவு பார்க்குறாரு. அடுத்த வசனம் பாருங்க, ஆதியாகமம் 41:8. ஆதியாகமம் 41 அதிகாரம் 8வது வசனம். காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. பாத்தீங்களா, அங்க நேபுகாத் நேச்சார் கலங்கினார்னு வரும், இங்க பார்வோனும் கூட அந்த சொப்பனத்தை பார்த்து கலங்குறாரு. இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா சகல மந்திரவாதிகள் சகல சாஸ்திரிகளினால என்ன பண்ண முடியல, அதுக்கு விளக்கம் சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? தேவன் அதை மறைச்சிட்டாரு. அவங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாத அளவுக்கு தேவன் அதை மறைச்சிட்டார். காரணம் என்னது? தேவன் தம்முடைய பிள்ளையாகிய யோசேப்பை உயர்த்தணும்னு நினச்சிட்டாரு. அதனால அவங்க எல்லாரையும் என்ன பண்ணிட்டார்னா அங்கே மறைக்க வச்சிட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தணும்னா தேவன் எதை வேணும்னாலும் அங்கே செய்வார். இப்போ யோசேப்பு அங்கே வந்துட்டாரு, விளக்கம் சொல்லிட்டாரு. இப்போ விளக்கம் சொன்ன பின்னாடி பார்வோன் என்ன செஞ்சிருந்தா சரியா இருந்திருக்குன்னா, யாருப்பா நீ இவ்வளோ அருமையாக விளக்கம் சொல்றியே, கொடுங்க அந்த பொற்காசுகளை அப்படின்னு சொல்லி அவர் கையில் கொடுத்து என்ன பண்ணியிருக்கலாம், அவர் அனுப்பிச்சி விட்ருக்கலாம். நீ எந்த ஊருன்னு கேட்டிருக்கலாம். நான் இந்த மாதிரி எபிரேயன்னு சொன்னோன்னே சரி நீ உங்கள் அப்பா ஊருக்கே போ அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சி வச்சிருக்கலாம். இல்லை நீ நல்லா விளக்கம் சொன்னன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஞானிகள் சாஸ்திரிகளோட இவருக்கும் ஒரு பதவி கொடுத்து என்ன பண்ணியிருக்கலாம், அங்கே வச்சிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாருங்க, தனக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு உடனே கொண்டு வந்து உயர்த்துகிறார். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அங்கே தானியேல் அவருடைய நண்பர்கள் உயர்த்தப்படுறாங்க, இங்கே யோசேப்பு உயர்த்தப்படுகிறார். தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்தணும்னா தேவன் எதை வேணும்னாலும் அங்கே செய்வார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சம்பவத்திலையும் அங்கே நம்ம பார்க்குறோம். 7 வருஷம் பஞ்சம் அனுமதிக்கிறாரு ஒரே ஒரு யோசேப்புக்காக. நினச்சி பார்த்துருக்கீங்களா? அந்த சம்பவம்லாம் தியானிச்சிருக்கீங்களா? அது தியானிச்சு அதுக்குள்ளே நம்ம போயிடணுங்க. எகிப்து தேசம்னா உடனே நம்ம எகிப்து தேசத்துக்கு போயிடணும். அங்கே போய் நம்ம கற்பனையில் ஒரு யோசேப்பை கொண்டு வந்துடணும், மைண்டுக்கு ஒரு யாக்கோபை கொண்டு வந்துடணும், ஒரு பார்வோனை அப்படி நம்ம கொண்டு வந்து வேதம் வாசித்தோம்னா தான் அது நமக்கு ஜீவனுள்ள புஸ்தகமாக இருக்கும். பாருங்கள், மிகப்பெரிய பஞ்சம், எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியாது, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியாது. ஒரே ஒரு யோசேப்புக்காக தேவன் அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை அங்கே செய்கிறத பார்க்குறோம். முதல் காரியம், நேபுகாத் நேச்சார் தூங்கினார், சொப்பனம் பார்த்தார், தானியேல் உயர்த்தப்பட்டார். பார்வோன் தூங்கினார், சொப்பனம் பார்த்தார், யோசேப்பு உயர்த்தப்பட்டார். இதே மாதிரியே இன்னொரு ராஜா தூங்கினார், ஆனால் தூக்கம் வரல. ஒருத்தரை உயர்த்துறதுக்காக தேவன் என்ன பண்ணார்னா இவங்க 2 பேரும் தூங்க வச்சு கனவு கொடுத்தாரு. ஆனால் இன்னொரு ராஜாவை தூங்கவே விடலை. புரண்டு படுக்கிறாரு, தூக்கமே வரல. யாருங்க அது? பிரதர் இங்கே இருக்கு, வந்துருச்சு, சொல்லுங்க. அதாவது ராஜா பேர் நமக்கு ஞாபகம் வரலனாலும், அகஸ்வேருன்னு வரலனாலும் எஸ்தர் புஸ்தகம் ஞாபகம் வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ பாருங்க, இங்கே பாருங்க, மோர்தேகாயை உயர்த்தணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு என்ன தெரியுங்களா பண்ணாரு? அந்த ராஜாவை என்ன பண்ணலை, தூங்க விடலை. வசனம் வாசிங்க, எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். எஸ்தர் 6:1. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால். அங்க நம்ம பார்த்தோம் நித்திரை வந்துச்சு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. போதுங்க. அப்ப இன்னைக்கு நமக்கு தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவோம்? நைட் படுக்கிறோம், தூக்கமே வரல, என்ன பண்ணுவோம்? நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத சொல்லுங்களேன். இப்போ தூக்கம் நைட்டு ஒரு 10-11 மணிக்கு முழிப்பு வந்துடுச்சு. நாங்கள் தூங்குறதே 10-11 மணிக்கு தான் பிரதருங்கிறீங்களா? சரிங்களா? இல்லை ஒரு 2-3 மணிக்கு முழிச்சிட்டோம், தூக்கமே வரமாட்டேங்குது, புரண்டு படுத்தா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? பைபிள் எடுத்து படித்தாங்கன்னா தூக்கம் வந்துடுமா சிஸ்டருக்கு? பரவாயில்ல, சூப்பர். ஜெபம் பண்ணுவீங்களா? பரவாயில்லையே. உங்கள் ஊரில் பரவாயில்ல, எங்கள் ஊர்லாம் குளிர், எந்திரிக்கவே முடியாது போர்வையை விட்டு. அதனால் நாங்கள் புரண்டுக்கிட்டே தான் இருப்போம். நான் ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது சப்ஜெக்டை போட்டு விட்ருவேன். அந்த சப்ஜெக்ட் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும், நான் ஒரு பக்கம் என்ன பண்ணிடுவேன், தூங்கிடுவேன். சரிங்களா? ஆனால் அந்த நாட்களில் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால ராஜா என்ன பண்ணுவார்னா, இவர் மட்டும் தூங்காமல் இருந்தால் மனசு கஷ்டமாக இருக்கும்ல. நம்ம வீட்டிலேயே பாருங்கள், நம்ம முழிச்சிட்டு இருப்போம், பக்கத்தில் கொரட்டை விட்டு தூங்கி இருந்தாங்கன்னா எப்படி வரும் நமக்கு?
கடும் கோபம் வந்துடும் இல்லைங்களா. நான் தூங்காமல் இங்கே உருண்டுட்டு இருக்கிறேன், பக்கத்தில் கொரட்டையா அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகும். இப்போ ராஜா இவர் தூங்காமல் இருக்கும்போது மற்றவங்க தூங்கினா நல்லா இருக்குமா, யார் அங்கே அப்படின்ட்டாரு. உடனே 2 பேர் வந்துட்டாங்க. டைரியை எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாசிங்க. ஏன்னா அந்த காலத்தில் வேறு இதெல்லாம் இல்லையே, அதனால் கொஞ்சம் வாசிங்க, என்னென்ன நடந்துச்சு சம்பவங்கள், நம்ம தேசத்தில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னு கொஞ்சம் நேரம் வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அவங்க வாசிக்கும்போது தான் தெரியுது மொர்தெகாய் ராஜாவுக்கு செய்த நன்மை. அடே, என் உயிரை காப்பாற்றின ஒருத்தர் இருக்கிறாரா, இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவரை உயர்த்தணுமே, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து அவர் என்ன ஆமான் தானே, ஆமானை கூப்பிட்றாரு. அவரை நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு. கடைசியில் அந்த உயர்வு யாருக்கு வருதுங்க, மொர்தெகாய்க்கு வருது. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் ஒரு தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தணும்னு நினைச்சா ராஜாக்களை தூங்கவும் செய்வார், தூங்க விடாமலும் செய்வார். இதுதான் தேவனுக்கு இருக்கிற வல்லமை. தம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் எதை வேணும்னாலும் செய்வாருங்க. எவ்வளவு பெரிய காரியம் வேணும்னாலும் அவரால் செய்ய முடியும். ஆனால் ஏன் பிரதர் அப்போ எங்களுக்கெல்லாம் செய்யவே மாட்டேங்கிறாரு அப்படின்னோம்னா, நம்ம அவருடைய பிள்ளைகளாகவே இருந்தோம்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவார், நம்ம தான் அப்பப்போ ஒரு மாதிரி தசை மாறிடுவோம். ஏன்னா கடைசி வரைக்கும் நின்னோன்னா 11வது மணி நேரம் 11:59 வரைக்கும் கூட ஒரு சில நேரங்களை விட்டுருவார். கடைசி செகண்டில் நம்ம விசுவாசத்தை பார்த்து தேவன் அற்புதம் செய்வார். ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறதே இல்லை, நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாதான். நிறைய நேரங்களில் தேவனுடைய அற்புதத்தை நம்மளால் பார்க்க முடியாமல் போகிறதுக்கு காரணங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நம்ம பார்த்தோம் தானியேலினுடைய உயர்வு, யோசேப்பினுடைய உயர்வு, அடுத்து மொர்தெகாயினுடைய உயர்வு. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா தேவன். அதனால தான் அருமையாக ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 21:1. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். பாருங்க, இந்த வசனம் அவங்க 3 பேருக்குமே பொருந்தும். ராஜாவின் இருதயம் அவர் நினைக்கிறது யார் கையில் இருக்கான், கர்த்தருடைய கையில் இருக்கான். எப்படி ஒரு தண்ணியை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விடுவாங்களோ அது மாதிரி ராஜாவினுடைய இருதயத்தை மாற்றுக்கிறதற்கு தேவனுக்கு வல்லமை இருக்குது. தமது சித்தத்தின்படி அவர் தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்தணும்னா அதை அவர் செய்வார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ மறுபடியும் தானியேலினுடைய அந்த சம்பவத்துக்கு நம்ம வந்துடலாம். இப்போ நேபுகாத்நேச்சார் கனவு பார்க்குறாரு, தானியேல் அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்போ தானியேல் உயர்த்தப்பட்டுட்டார். இது முதல் சம்பவம். இப்போ 2வது சம்பவத்துக்குள்ளே நம்ம போகும்போது தான் விசுவாசத்தால் நற்சாட்சி பெற்ற இந்த தானியேலினுடைய நண்பர்களை குறித்து நம்ம பார்க்குறோம். இவங்களை குறித்து தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நம்ம ஒவ்வொரு வசனமாக வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய நேரங்களில் நம்ம படித்து நம்ம தியானித்த காரியங்கள் தான். சுருக்கமாக நம்ம சொல்லும்போது, ராஜா ஒரு சிலையை அங்கே பார்க்குறாரு, எல்லாரும் அந்த சிலையை வணங்கணும்னு ஆசைப்படுறாரு. தானியேல் நண்பர்கள் அந்த 3 பேர் மட்டும் அந்த சிலையை வணங்கலை. உடனே ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு, பாருங்கள், இப்போ மறுபடியும் நான் மியூசிக்கெல்லாம் போட சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சிலையை வணங்கிருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த 3 பேர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் சொல்லியெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது, நாங்கள் எங்கள் தேவனை மட்டும்தான் வழிபடுவோம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைப்பார், நீ சொல்கிற இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறீங்களா, ஏன் தேசத்துக்கே அடிமையாக வந்து ஏன் தேசத்தில் இருந்துக்கிட்டு ஏன் பேச்சை கேட்க மாட்டீங்களா, பிடிச்சி போடுங்க அக்னி சூளையில் அப்படின்ட்டாரு. அக்னி சூளையில் தூக்கி போட்டுட்டாங்க. ஆனால் இவங்க வெந்து போகலை. ஏன்? 4வதாக ஒரு தேவபுத்திரர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவங்களோடு இருந்ததுனால அவங்க அந்த அக்கினியில் என்ன ஆகலை, சேதப்படவில்லை. அதை தான் நம்ம பார்த்தோம், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த சோதனையில் அவங்க ஜெயம் பெற்ற பின்னாடி அந்த 3 பேர் என்னவாகிறாங்க, அந்த பாபிலோன் தேசத்தில் உயர்த்தப்படுகிறார்கள். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த 3ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சம்பவம். இப்போ இதில் நம்ம ஒரு சில கேள்விகள், அதில் நமக்கான பாடங்கள், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா, இல்லை பொறுமையோடு கேட்ட உங்களை? இல்லைல்ல, சரி. அப்போ இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குற காரியம் என்னென்னா, கேள்விகள் என்னென்னா, 2 வருஷமாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த நேபுகாத்நேச்சார். அவருக்கு என்ன மைண்டுக்கே வரல, சிலை செய்யணுங்கிற எண்ணமே வரல. இப்போ திடீர்னு ஒரு சிலை செய்யணுங்கிற எண்ணம் எதுக்காக அந்த ராஜாவுக்கு வந்துச்சு? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, இவங்க எல்லாரையும் வணங்க சொன்னார். அப்போ எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க,
எல்லாரும் தாழ விழுந்திருப்பாங்க. ஆனால் 3 பேர் மட்டும் எப்படி நின்று இருப்பாங்க? அப்படி நின்று இருப்பாங்க இல்லைங்களா? இவங்க 3 பேர் மட்டும் நின்னது எப்படி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சு? சரி, அப்படிதான் தெரிஞ்சிச்சே, அது அவங்க வேலை, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோன்ட்டு இருந்திருக்கனால ஏன் இந்த 3 பேரை பற்றி ராஜா கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க? ஒரு சமயம் இவங்களே அந்த 3 பேரை கூப்பிட்டு தண்டிச்சிருக்கலாமே. ஏன்னா கல்தேயர் பட்டணம், கல்தேயர் ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு, பாபிலோன் ராஜ்யம். அப்போ இவங்களே அவங்க 3 பேரை கூப்பிட்டு தண்டிச்சிருக்கலாமே, எதுக்கு ராஜா கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும்? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, அத்தனை ராஜ குலத்தாரெலாம் போனாங்கல்ல யூதாவில் இருந்து, எல்லாரும் நியாயப்பிரமாணம் படித்து எல்லாரும் ஒரு மேன்மையான நிலைமையிலேருந்து போனவங்க தான். ஆனால் மற்றவங்களையெல்லாம் வணங்க சொன்னப்ப எல்லாரும் அங்கே வணங்கிட்டாங்க. ஆனால் இந்த 3 பேர் மட்டும் எப்படி அவ்வளோ ஒரு வைராக்கியத்தோட அவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு இருந்தாங்க? அதுக்கு என்ன காரணம்? அடுத்து இந்த 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நபர் மிஸ்ஸிங். யாருங்க அது? தானியேல். பேச்சு மூச்சே காணாமே. ஒரு சமயம் தானியேல் போயிட்டு அவரும் எல்லாரோட சேர்ந்து வணங்கிட்டாரோ? வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? அப்போ ஏன் தானியேல் இல்லைன்னா வேற தேசத்துக்கு ஏதாவது நாடு கடத்தப்பட்டாரா? ஏன் தானியேலை பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை, தானியேல் வணங்கலைன்னு யாரும் போய் ராஜா கிட்ட ரிப்போர்ட் பண்ணலை, இல்லை ராஜாவும் கூப்பிட்டு ஏன் தானியேல் நீங்கள் வணங்கலைன்னு கேட்கல? ஏன்னா இவங்க 4 பேர் எப்படி தான் இருக்கிறாங்க? செட்டாக தான் இருக்கிறாங்க. ஆனால் 3 பேரை மட்டும்தான் இங்கே பதிவுகள் இருக்குது. தானியேலை பற்றி எந்த பதிவுகளும் இல்லையே. தானியேலும் அங்கே தானே இருந்தார். அப்போ தானியேல் என்ன ஆனார்? ஏன் அவர் அந்த சிலையை வணங்கினாரா வணங்கலையா? அதை பற்றி பதிவுகளே இல்லையே. இதை நம்ம பார்க்கணும். அடுத்து இதையெல்லாம் பார்க்குறதுல நமக்கு என்ன பாடம், அதை நம்ம பார்க்கணும். இது ஓரளவுக்கு பார்க்கலாங்கிற மாதிரி இருக்கா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி எது இருக்குங்களா? இல்லை இல்லைங்களா? சரி, அப்போ இப்போ முதல் கேள்வியை நம்ம பார்த்துடலாம். நேபுகாத்நேச்சார் 2 வருஷமாக அந்த பாபிலோன் தேசத்தில் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பையெல்லாம் தோணாத இந்த சிலை செய்ய வேண்டிய ஒரு எண்ணம் இப்போ எதுக்கு அவருக்கு அந்த எண்ணம் வந்துச்சு? சரிங்களா? அதை நம்ம பார்க்கலாம். தானியேல் இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துடலாம். என்னென்னா ஏன் இந்த சிலையை செய்யணுங்கிற எண்ணம் ராஜாவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் 2ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. என்னன்னா இவர் என்ன பண்ணார்? கனவுல ஒரு சிலையை பார்த்தாரு. அந்த சிலை ரொம்ப பெரிய சிலையாக இருந்துச்சு. அப்போ இவர் என்ன பண்ணிட்டார்னா கனவுல அந்த சிலையை பார்த்தாரு, அதை அப்படியே மறந்துட்டாரு. இப்போ மறுபடியும் அதை ஞாபகம் பண்ணி பார்க்குறாரு, ஞாபகமே வரலை. இப்போ சாஸ்திரிகள் மந்திரவாதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, அவங்களாலையும் சொல்ல முடியலை. இப்போ தானியேல் வந்து சொல்கிறேன்னு சொன்ன உடனே தானியேல் வந்து சொல்கிறாரு, ராஜா நீங்கள் பார்த்தது ஒரு சிலை. ஆமாம் 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 ஞாபகம் வந்துருச்சு, ஒரு சிலையை தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துருச்சு. இப்போ வசனம் பாருங்கள், தானியேல் 2:31. இல்லையே, தானியேல் 2:31 வாசிங்க, எடுத்து வாசிச்சிருங்க. தானியேல் 2:31. 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர்ன உடனே இவருக்கு அப்படியே ஞாபகம் வந்துடுச்சு. ஆமாம் ஆமாம், நான் என்ன கனவுல பார்த்தேன்? ஒரு பெரிய சிலையை தான் பார்த்தேன் அப்படின்ன உடனே இப்போ அடுத்து என்னவாயிடுச்சுன்னா தானியேல் சொல்கிறார் பாருங்க ராஜாவை பற்றி. 38வது வசனம், தானியேல் 2:38. சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. இதில் அவர் மைண்டில் எது நின்று இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொன்னான அந்த தலை நீரே. நானா அந்த பார்த்த சிலை? நானா? என்னத்தான் நான் கனவுல பார்த்தேனா? இதே மைண்டில் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. 37வது வசனம் பாருங்க. 37ஆம் வசனம். ராஜாவே நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். ராஜாதி ராஜாவாய் நீர் இருக்கிறீர் அப்படின்ட்டாரு. பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையையும் அருளினார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்ன உடனே இவர் உச்சத்துக்கு போயிட்டாரு. இப்போ கடைசியில் பொன்னான அந்த தலை நீரேன உடனே அதுக்கப்புறம் தானியேல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் இவர் காதுக்கு போகவே இல்லை.
வெள்ளியை பற்றி பேசுகிறாரு, வெண்கலத்தை பற்றி பேசுகிறாரு, இரும்பை பற்றி பேசுகிறாரு. அதெல்லாம் மைண்டுக்கு போகவே இல்லை. பொன்னான அந்த தலை நீரே, பொன்னான அந்த தலை நீரே, ஓ என்னை பற்றி தான் கனவு பார்த்துருக்குறேன், என்னை பற்றி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதே தான் அவர் மைண்டுக்குள்ளே என்ன ஆகிட்டு இருக்குன்னா அங்கே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். வேறு என்னென்னமோ அவர் காரியம் சொன்னார், அதெல்லாம் மைண்டுக்குள்ளே போகலை. நம்மளையும் எடுத்துக்கோங்களே, இப்போ பாடம் கேட்டுக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவம் நமக்கு என்ன வந்துடும், பேசுகிறவர்கிட்ட இருந்து வரும். இல்லைனா ஏதாவது வீட்டை பற்றி பேசும்போது டக்குன்னு நமக்கு என்னவாயிடும், வீட்டு மைண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எங்கே இருப்போம், அங்கே யோசிச்சு, ஆமாம் ஐயோ இவர் வேற நெருப்புன்னு சொல்லிட்டாரு, நான் கேஸை ஆஃப் பண்ணேன்னா ஆஃப் பண்ணலையா, அயன் பண்ணிக்கிட்டே இருந்தேனே அந்த அயன் பாக்ஸ் சுவிட்சை ஆஃப் பண்ணேன்னா ஆஃப் பண்ணலையா, முடிஞ்ச உடனே போகிறதா இல்லை பிரியாணி ஸ்டடியெல்லாம் முடிச்சுட்டு போகிறதா, என்ன சொல்லிட்டு போனால் அது கரெக்டாக இருக்கும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்கள இது போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கெல்லாம் சப்ஜெக்ட் கேட்டால் அப்படித்தானே பிரதர் அப்படின்றாதீங்க, இல்லை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இது போயிடுச்சுன்னா இங்கே ஏதாவது பேசுறது, இயேசு கிறிஸ்துவே வந்து பேசினாலும் உள்ளே போகுங்கிறீங்க, போகாது. அதே மாதிரி பொன்னான அந்த தலை நீரேன்னு சொன்ன உடனே மீதி அவர் பேசினது எதுவுமே இவருக்குள்ளே போகலை. அந்த சிலை நான் தான், அந்த சிலை நான் தான், நான் தான் அந்த ராஜாதி ராஜா, நான் தான் அந்த எல்லாமானவர், சகலத்தையும் அதிகாரம் செய்யக்கூடிய அந்த பவர் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். இதே மைண்டுக்குள்ளே போயிடுச்சுங்களா, உடனே என்ன பண்ணிட்டார்னா தானியேலை அந்த பக்கம் அனுப்பிச்சி விட்டுட்டு, யார் அங்கே அப்படின்னு கூப்பிட்டு, இவர் கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு அந்த சிலையை பார்த்துருக்கிறார் தெரியுங்களா, 6 அடியா என்ன 6 எவ்வளவு, அது 60 முழம், கிட்டத்தட்ட 90 அடி. இவர் கிட்டத்தட்ட அந்த சிலையை, அதான் பயந்துருக்கிறாரு, அந்த அளவுக்கு அந்த சிலையை பார்த்தாரா. உடனே என்ன பண்ணிட்டார்னா 60 முழத்தில் பொண்ணுலையே என்ன பண்ணுங்க, ஒரு சிலையை பண்ணுங்க. இவர் முழுசாக கேட்டிருந்தார்னா தலையை மட்டும் பொண்ணில் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். இவர் முழுசாக கேட்காததுனால, நான் தான் அந்த ராஜா, எனக்கு தான் அந்த ராஜரீகம், பொன்னான அந்த தலை நீரேன உடனே பொண்ணுலையே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு மிகப்பெரிய சிலையை அங்கே பண்ணுங்க அப்படின்னுட்டார். 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், தானியேல் 3:1. இல்லைங்களா, எடுத்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பார்த்தீங்களா, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரம் 6 முழ அகலம். ஏன் இந்த அளவில் செஞ்சார்? 50 முழ உயரம் பண்ணியிருக்கலாம், 40 முழ உயரம் பண்ணியிருக்கலாம், 70 முழ உயரம் பண்ணியிருக்கலாம். ஏன் 60 முழ உயரம் பண்ணார்? கிட்டத்தட்ட இவர் கனவுல பார்த்த அந்த சிலை எவ்வளோ ஹைட் இருந்திருக்குது, ஒரு கெஸ்ஸிங்கில் தான் அதை பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணிட்டார்னா, ஏன் அந்த சிலையை 2 வருஷம் கழித்து எதுக்கு இந்த சிலையை பண்ணுறாருன்னா, இவர் ஒரு கனவு பார்த்துட்டாரு, அதில் அந்த சிலையை பார்த்துட்டாரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் வந்து அந்த கனவுக்கும் சொல்லி அது நீங்கள் தான் சொன்ன உடனே, அப்போ நாம் வணங்கத்தக்கவருங்கிற ஒரு மைண்டு அவருக்குள்ளே வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த சிலையை அங்கே பண்ணிட்டார். அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன, 2 வருஷமாக பண்ணாத ஒரு சிலையை ராஜா திடீர்னு பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் பார்த்துட்ட அந்த கனவு, அதுக்கு தானியேல் கொடுத்துட்ட அந்த விளக்கம் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ 2வது கேள்வி என்னன்னா, இந்த 3 பேர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க அந்த சிலையை வந்து என்ன பண்ணலைன்னா வணங்கலை. இதை ஏன் அவங்கள நேராக தண்டிக்காமல் ஏன் நேராக போய் ராஜா கிட்ட இதை சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா, இந்த 3 பேர் சாதாரண ஆளுங்க கிடையாது, அடிமைகளாக வந்தவங்க தான். ஆனால் இப்போ இவங்க சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா தானியேல் அந்த கனவுக்கு விளக்கம் சொன்ன உடனே தானியேலையும் அவருடைய நண்பர்களையும் ராஜா என்ன பண்ணார், உயர்த்தினார். ஏன்னா தானியேலை உயர்த்தின உடனே என்ன உயர்த்திட்டீங்கல்ல போதும்னு தானியேல் இருக்கலைங்க. ராஜா, என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஜெபிச்சு தான் அந்த நீங்கள் பார்த்த அந்த கனவுக்கு விளக்கமே எங்களுக்கு கிடைச்சிச்சின்னு சொன்ன உடனே, அப்போ அந்த 3 பேருக்கும் கொஞ்சம் பதவி கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு உயர்வான பதவியில் அங்கே இருக்கிறாங்க. சரிங்களா, இப்போ அந்த கல்தேர் தேசத்துக்கு போய் அடிமைகளாக போயிட்டு இப்போ கல்தேரே விசாரிக்கிற ஒரு நிலைமையில் இந்த 3 பேர் வந்த உடனே அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு என்ன வந்துருச்சு, இவங்க மேலே ஒரு பொறாமை வந்துடுச்சு. அது எல்லாத்துக்கும் இயற்கை தான் இல்லைங்களா. நம்ம ஒரு இடத்துல நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு புதுசாக ஒரு ஆளை வந்து இவரை உங்களுக்கு மேலே வைக்கிறேன்னு சொன்னால் நமக்கு என்னவாகும்,
கஷ்டமாக தான் இருக்கும், அது இயற்கை தான். அப்போ இவங்களுக்கு அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க 3 பேர் மேலே ஒரு கஷ்டம் இருக்குது. இவங்க எதுலையாவது ஒரு தப்பில் மாட்டுவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவங்களை கவனிக்கிறாங்க, இந்த 3 பேர் மட்டும் அந்த சிலையை வணங்காமல் இருக்கவும் நம்ம நேராக தண்டிக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இவங்க பெரிய ஆளுங்களை இப்போ உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. நேராக ராஜா கிட்டேயே போய் சொல்லுவோன்னு சொல்லி ராஜா கிட்ட போய் சொன்ன உடனே இப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, உடனே தண்டிச்சரில் கூப்பிட்றாரு. என்னப்பா உங்கள் 3 பேர் மேலே ரிப்போர்ட் வந்திருக்கு, நான் பண்ண சிலையை எல்லாருமே வணங்கிட்டாங்களாம், ஏன் நீங்கள் 3 பேர் மட்டும் வணங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா விசாரிக்கிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3 பேர் வணங்காதது எப்படி ராஜாவுக்கு தெரிஞ்சுன்னா, கல்தேயர் ஒரு பொறாமைக்குள்ளே போகிறாங்க, ராஜா கிட்ட காட்டி கொடுத்தாங்க. இப்போ 3வது கேள்வி, இந்த 3 பேருக்கும் ராஜாவை எதிர்க்கக்கூடிய விசுவாசம் எப்படி வந்துச்சு? சிலையை பண்ணிட்டாரு, ஆனால் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜா கூப்பிட்ட உடனே சரிங்க ராஜா மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் அந்த சிலையை வணங்கிடுறோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கலாம். ராஜாவையே எதிர்க்கக்கூடிய அந்த விசுவாசம் இவங்களுக்குள்ளே எப்படி வந்துச்சு? தானியேல் 3 அதிகாரம் 16 இருந்து 18 வரைக்கும். தானியேல் 3 16 முதல் 18 வரைக்கும். தானியேல் 3 அதிகாரம் 16 வசனம் முதல். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. போதும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவத்துக்குள்ளே போயிடுங்க. இது வெறும் வேதமாக பார்த்தோம்னா நமக்கு புரியாது. பாருங்க, இப்போ நம்மளாம் விசுவாச வீரர்களா இல்லையா? எல்லாம் இருக்கீங்களா? கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்க தூங்குறாங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதரன், நம்மளாம் விசுவாச வீரர்களா இல்லையா? தேவன் மேலே ரொம்ப பக்தி வைராக்கியம் இருக்கா இல்லையா? திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் கான்ஸ்டபிள் வந்து கதவை தட்டினார்னு வைங்க, ஏங்க இந்த அட்ரஸ் நீங்கள் தானே, உங்களை கொஞ்சம் எஸ்ஐ வந்து ஸ்டேஷனுக்கு வர சொன்னார் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஆகிடுவோம்? அப்படியே இந்த தொடையெல்லாம் நடுங்க. ஏங்க சார், என் அட்ரஸ் தானா, என் பேர் தானா, கரெக்டாக தான் சொல்கிறீங்களா இல்லைங்களா? ஒரு சமயம் சாயங்காலம் வந்து சொல்லிட்டு போயிட்டு நாளைக்கு வந்து பாருங்கன்ட்டா அன்றைக்கி நைட்டு எத்தனை பேர் தூங்குவோம்? பாருங்கள், சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் வந்து நம்மளை கூப்பிட்டுட்டாலே நமக்கு என்னவாயிடும்? தூக்கம் போயிடும். இவங்க ஒரு தேசத்தில் இருக்கிற ராஜாதி ராஜா, அவருக்கு முன்னாடி போய் சர்வ சாதாரணமாக இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. அதுவும் நேபுகாத்து நேச்சாரே, உமக்கு தெரிந்திருக்க வேண்டியது, எங்களை பற்றி இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்படி இந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் அதாங்க. என்னன்னா, இவங்களும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசன புஸ்தகங்களை எல்லாம் நல்லா வாசித்தாங்க. யாரை மாதிரியே? நம்மளை மாதிரி, சரிங்களா? அவங்களும் நம்மளை போலவே நல்லா வாசித்தாங்க. நம்ம ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அவங்க தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லாம் வாசிச்சிருப்பாங்களா? இவங்களே அடிமையாக இருக்காங்க வந்து, இவங்களுக்கு தீர்க்க தரிசன புஸ்தகம்லாம் வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குங்களா? எப்படி சொல்லலாம்? வாசிச்சிருப்பாங்க பிரதர், கண்டிப்பாக வாசிச்சாங்க அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லலாம்? எப்படின்னா, அவங்க காலத்திலேயே ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், எரேமியா. அவர் எழுதுனதை யார் வாசிச்சா தெரியுங்களா? தானியேல் வாசிச்சாருங்க. தானியேல் படிச்சாருங்க. எரேமியா புஸ்தகத்தை, அந்த தோல் சுருளை தானியேல் வாசிச்சிருக்கிறாரு. வசனம் வேணா நீங்க எடுத்து பாருங்க, இதில் இருக்காது. தானியேல் 9:2. தானியேல் 9 அதிகாரம் 2வது வசனம். தானியேல் 9 அதிகாரம் 2 வசனம். தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். புஸ்தகங்களால். அப்ப தானியேல் என்ன படிச்சிருக்கிறாரு? பைபிள் படிச்சிருக்கிறார். நம்ம பொதுவாக சொல்லணும்னா தானியேல் பைபிள் படிச்சிருக்கிறாரு. அப்ப சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க பைபிள் படிச்சிருப்பாங்க. யார் பைபிள் படிக்கிறதில்ல? நிறைய நேரங்களில் நம்ம பைபிள், சரி, எங்கே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படித்தவங்க நம்ம எத்தனை பேர்? ஒருத்தர் கை தூக்குறாங்க. இல்லை, நான் உங்களை குற்றப்படுத்துறதுக்காக சொல்ல வரல.
ஏன் அப்படின்னா அது ஒரு சில சூழ்நிலைகள் அந்த மாதிரி நமக்கு அமைஞ்சிரும். காலைல எழுந்திரிச்சு வீட்டு வேலைகள், நம்ம புறப்பட்டு சபை கூடிக்கு வரணுமேனு இல்லை, அது மேலே இருக்கிற வைராக்கியத்தை சொல்ல வரேன். அப்போ பாருங்கள், எத்தனை பேர் நம்ம பைபிள் படிக்கிறோம். ஆனால் தானியேலை நீ பைபிள்னு ஜெபம்னு வச்சுக்கலாம், ஜெபம் பண்ணுன செத்துடுவ அப்படின்னா என்ன பண்ணிடுவார்? ஜெபமா எனக்கு வேண்டாம் சாமி அப்படின்றவாரா? நீ கொன்னாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன் பாரு. ஆனால் நம்ம பாருங்கள், இதான் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதே மாதிரி அவங்க படித்தாங்க, நம்மளும் படித்தோம். ஆனால் அவங்க நம்ம படிக்கிற மாதிரி படிக்கலைங்க. நம்ம எப்படி தெரியுங்களா படிப்போம்? நேற்று ஒரு அதிகாரம் வாசித்து இன்றைக்கி ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒன்று உதவியாக தேவை. என்னங்க அது? இப்போ தானியேலை எடுத்துக்கோமே, தானியேல் 5ஆம் அதிகாரம் வாசிட்டோம். நாளைக்கு 6ஆம் அதிகாரம் வாசிக்கணும்னா நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உதவி பொருள் தேவை நமக்கு. என்னங்க அது? பைபிளில் இருக்கிற அந்த மஞ்சள் கலர் இல்லைன்னா ரெட் கலரு ரிப்பன் இல்லைங்களா? அந்த ரிப்பன் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அது நமக்கு உதவி செய்யணும். ஏன்? எதுக்கு அது வச்சுருக்குறோம்? நேற்று எந்த அதிகாரம் வாசித்தோன்னு நமக்கு என்ன ஆகாது தெரியாது. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கோ இல்லையோ, ஒரே 2 பக்கத்துலேயே ஒரு 4 அதிகாரம் இருக்கும். இந்த சங்கீதமெல்லாம் இல்லைன்னா 2 அதிகாரமெல்லாம் இருந்துடும். நான் வாசித்ததையே 2-3 தடவை வாசிக்க சூழ்நிலை வந்திருக்குது. பாதி வாசிக்கும்போது காலையில் வாசித்த மாதிரி இருக்கே, ஓ இது வாசிச்சிட்டோம். பாருங்கள், நம்ம வாசிக்கிறது இப்படி தான் இருக்கும். என்னன்னா வாசிச்சுப்போம், டெய்லி பைபிள் வாசிப்போம், ஆனால் என்ன வாசித்தோன்னு தெரியாமலேயே என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? வாசிக்கிட்டு இருப்போம். இதுதான் நம்ம பைபிள் படிக்கிறது. ஆனால் அவங்க எப்படி தெரியுங்களா பைபிள் படித்தாங்க? அதுக்கு உள்ளேயே போயிட்டாங்க. ஒவ்வொரு சம்பவத்தையும் படித்தாங்கன்னா அது ஏதோ படிப்பாக படிக்கலைங்க, அப்படியே அந்த தியானத்துக்குள்ளே போய் அவங்களோடைய வாழ்ந்து இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மோசையை பற்றி வனாந்தரத்தில் உள்ள சம்பவத்தை படிக்கிறாங்கன்னா இவங்க சும்மா அதை ஒரு பாடமாக படிக்கலைங்க. மோசை கூட இவங்களும் ஒரு ஆளாக நின்று கூடவே பிரயாணம் பண்ணி அதை படிச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது? அதான் ஒரு சினிமா டைரக்டர் சொன்னாராம், ஒரு ஊழியக்காரரை பார்த்து சொன்னாராம், என்னன்னா நீங்களாம் உண்மை சம்பவத்தை கற்பனையாக போதிக்கிறீங்க, நாங்கள் கற்பனையை உண்மையாக காமிக்கிறோன்னு. எல்லாம் இருக்கீங்களா? நான் சொல்ல வந்தது புரிஞ்சுங்களா? அதாவது பைபிளில் இருக்கிறதெல்லாம் உண்மை சம்பவம், அதை நீங்கள் எப்படி எடுத்து சொல்கிறீங்க ஜனங்களுக்கு? அது எப்படி செங்கடல் 2ஆக பொளந்துருக்கும், அதில் எப்படி எல்லாரும் போயிருப்பாங்க, அது எப்படி யோர்தான 4 பேர் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிட்டு வச்ச உடனே தண்ணி அப்படியே நின்றுச்சான், அது எப்படி நிற்கும்? நடந்து போனாங்கன்னா எரியும் முதல் விழுந்துருமா, அது எப்படி நடக்கும்? சரிங்களா? இப்படித்தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ஒரு ஆள் அடித்தா 10 பேர் என்ன ஆகுவாங்க? பறப்பாங்க. அது என்ன பண்ண முடியுது? இவன் என்ன சொத்தையாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரு ஆளை கூட அடிக்க முடியலை, இவன்லாம் ஹீரோவான் பாரு, அவன் ஹீரோ, அவன் படம்னா பார்க்கலாம். அதை நம்மளை சொல்ல வரல, சரி தெரியல, சரிங்களா? அவர் படத்துக்கு போனால் ஃபைட்டு பயங்கரமாக இருக்குங்க, ஒரே ஆள் 10 பேரை தூக்கி வீசுறாருங்க. இது வாழ்க்கையில் நடக்க முடியுமா? அந்த மாதிரி ஒருத்தர் அப்படியே அந்தரத்தில் சொல்லண்டு வந்து அப்படி நிற்க முடியுமா? அப்படியே 10 அடி அடித்து விழுந்தா மறுபடியும் எந்திரிக்க முடியுமா? ஒரு அடி அடித்தாலே என்ன ஆகிடுவோம்? எந்திரிக்க முடியுமா? ஆனால் 10 அடி அடித்த உடனே அவர் கடைசியில் என்ன ஆகுவார்? மறுபடியும் எந்திரிச்சு 10 பேரை புரட்டி அடிப்பார். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இது வந்து கற்பனை. ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்குறோம்? அப்படியே தூக்கம் வராமல் அப்படியே 12 மணி ஆனாலும் அப்படி பார்ப்போம், உண்மை மாதிரி. அப்படியே அந்த ஹீரோயின் அழுத உடனே யார் கண்ணில் தண்ணி வந்துடும்? நம்ம கண்ணில் அப்படியே ஊற்றும். ஆனால் நமக்கே தெரியும் அது கற்பனை தான், அது பொய் தான், அவங்க சும்மா அழுகிறாங்க, அது நாடகம். சரிங்களா? நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்குள்ளேயே போய் அவங்களோட சேர்ந்து அழுது கண்ணெல்லாம் தொடச்சி, சரிங்களா, பரிதாம வந்து நைட்டு தூங்கும் போதும் அதை நினச்சே அழுது இப்படி இருப்போம். ஆனால் எங்கள் சபையில் ஒரு சரித்திரம் சொன்னால், சொல்லு தானியேல் தானே, எங்களுக்கு தெரியாதா? நேபுகாத்து நேச்சர் அது எங்களுக்கு தெரியாதா? சிங்க கேபி தானே, அதுக்குள்ளே போனால் வெளியே வந்துடலாம். இது என்ன ஒரு பெரிய விஷயம்? புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம படிக்கிறது, நம்ம கேட்குறதெல்லாம் கற்பனையை நிஜமாகவும் நிஜத்தை கற்பனையாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோங்க. இதனால தான் நமக்கு எது வரவே மாட்டேங்குது? விசுவாசம் வரவே மாட்டேங்குது. ஆனால் அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா அதை அப்படியே விசுவாசித்தாங்க. அவங்க நம்பினாங்க மட்டும் இல்லைங்க, வாழ்ந்தாங்க அதில்.
இதுதான் அவங்கள என்ன பண்ணுச்சுன்னா, தேவன் செய்வார், ஒரு சமயம் செய்யாம போனா கூட எங்களுக்கு கவலை கிடையாது, நீ செஞ்ச சிலையை வணங்க மாட்டோம். இன்னைக்கு பாருங்க, அந்த கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு 1000 ரூபாய்க்காக மாதம் நீங்கள் இவ்வளவு இல்லையே, எதுக்கு? எங்க 1000 ரூபா மிஸ் ஆயிருமோ, 1000 ரூபாய் இல்லைன்னா கூட தேவன் எங்களை நடத்துவார். ஆனால் நாங்கள் பொய் சொல்லி அந்த 1000 ரூபாய் என்ன பண்ண மாட்டோம், வாங்க மாட்டோம். எத்தனை பேருக்கு நமக்கு விசுவாசம் இருக்கு? இல்லை, குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை, புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு தான் இருக்குது? அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓட்டு போட்டா எவ்வளவு? நீங்களாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன், சரிங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம விசுவாசம் பாருங்க இப்படி இருந்துட்டு இருக்குது. ஆனால் நம்மளை என்ன சொல்லிக்கிறோம்? நாங்களாம் எந்த விசுவாசத்தில் இருக்கிறோம்? மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இருக்கிறோம் சொல்லிக்கிறோம். தேவன் ராஜ்யத்தில் நம்ம வாழ்க்கையெல்லாம் போட்டு காமிக்க போறாரு. உலக ஜனங்களுக்கு மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளே வந்தோன்னு சொன்னாங்களே, இவங்க வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி போட்டு காமிக்க போறாரு. அதான் எனக்கு பெண்டிகாஸ் சபையை சார்ந்த ஒரு சகோதரன் தெரியும். நான் ஏற்கனவே அதை பாடங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த தீபாவளியாக பொங்கல் டைமில் ஒரு அமௌண்ட்டு தருவாங்க ரேஷன் கடையில். நான் வாங்கியிருக்கேன், இல்லை சொல்ல வரேன், சரிங்களா? ஆனால் அந்த சகோதரன் சொன்ன சாட்சி என்ன தெரியுங்களா? அவங்க மிஸ்ஸஸ் சொன்னாங்களாம், அது இந்துக்கள் கொண்டாடுறதுக்காக அவங்க கவர்மெண்ட்டில் அந்த பணம் தராங்க, நம்ம அதை வாங்குறது நியாயங்களா? பாருங்க, அப்படி ஏதாவது வாங்கி தேவனை துக்கப்படுத்திடுவோமோன்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் நம்மள அநேகர் ஒரு தடவை 2வது தடவை ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டு 3 ரேஷன் கார்டு எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது எக்ஸ்ட்ரா கிடைச்சிடாதா? எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இருக்கோன்னு சொல்லிக்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கை அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா? பாருங்க, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதெல்லாம் அனனியா மிஷாயேல் அசரியான்னு தான் சொல்லணும். நாங்கள் அந்நிய தெய்வங்களுடைய பெயர்களை உச்சரிக்க மாட்டோம். ரொம்ப வைராக்கியம், நல்ல விஷயம். ஆனால் இதுலையெல்லாம் நம்ம காமிக்கிற விசுவாசத்தை ஒரு 1000 ரூபாயில கோட்டை விட்டுறோமே. தேவன் இதை பார்ப்பாரா, அதை பார்ப்பாரா? அப்போ பாருங்க, அன்னைக்கு இந்த 3 பேர் ராஜா முன்னாடி நிறுத்தப்படுறாங்க. மறுபடி உயிர் பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆனால் இவங்க ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க. நமக்கு கீழே இருக்கவங்க கிட்ட நம்ம என்ன வேணாலும் பேசுவோம், ஆனால் நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்ம செஞ்சதா சொன்னால் கூட கோபம் வந்தால் கூட அடக்கிக்கிட்டு உட்காந்துருப்போம், இல்லைங்களா? இப்போ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மேலே இருக்கிற ஓனர் கோவப்பட்டாலும், நமக்கு பயங்கர கொந்தளிப்பு வந்தாலும் அங்கே அதை காமிக்கவே மாட்டோம். எங்கே தான் போய் காமிப்போம்? வீட்டில் போய் அந்த பேகை வீசுறதுலையும், இல்லைங்களா, சிஸ்டங்களை பிடிச்சி திட்டுறதுலையும், குழந்தைங்களை பிடிச்சி அடிக்கிறதுலையும் தான் நம்ம கோவத்தை காமிப்போம். ஏன்னா நம்ம கோவத்தை காமிக்கிற அளவுக்கு அவங்க கீழே இருக்கிறாங்க. நம்ம மேலே இருக்கிறவங்க கிட்ட கோவத்தை காமிக்க முடியாததுனால அவங்க கிட்ட கோவத்தை காமிப்போம். ஆனால் இவங்க மேலே இருக்கிறவர்கிட்டயே கோவத்தை என்ன பண்ணுறாங்க? ரொம்ப தைரியமாக அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பேசுகிறாங்க. முடிவு பார்த்தீங்கன்னா நெருப்பில் போடப்படுறாங்க. ஆனால் 4வதாக ஒருத்தர் கூட இருந்ததுனால அந்த நெருப்பு இவங்களை ஒன்றும் செய்யலை. இதுதான் அந்த 3 பேருடைய விசுவாசத்துக்கு காரணம். அப்போ அந்த 3 காரியம் பார்த்தோம். ஏன் அப்படின்னா, ஏன் ராஜா திடீர்னு சிலையை பண்ணார்? அதுக்கான விளக்கம் நம்ம பார்த்துட்டோம். அது அவர் பார்த்த கனவு. 2வது, இந்த 3 பேர் வணங்காததை எதுக்கு ராஜா கிட்ட போய் சொன்னாங்க? பொறாமை. 3வது, இந்த 3 பேரும் ராஜாவையே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு விசுவாசம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, இவங்க பைபிளை எப்படி தான் பார்த்தாங்க? வாழ்க்கையோட ஒன்றிச்சு படித்தாங்க. அதை ஒரு வார்த்தையாக அவங்க என்ன பண்ணலைன்னா படிக்கலை, வாழ்க்கையாக படித்தாங்க. 4வது பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தில் தானியேலே காணாமே. ஏன் தானியேல் எங்கே போயிட்டார்? ஏன் அவருக்கு இந்த சோதனை வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கும் பதில் 2ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. ராஜா சொப்பனத்தை பார்த்துட்டாரு, மறந்துட்டாரு. சாஸ்திரிகள் மந்திரவாதிகளை கூப்பிடுறாரு, விளக்கம் கேட்குறாரு, யாராலையும் சொல்ல முடியலை, எல்லாத்தையும் கொல்ல சொல்லிட்டாரு. தானியேல் அவருடைய நண்பர்களை கூட கொல்ல வராங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் விளக்கம் சொல்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க ஜெபம் பண்ணி விளக்கம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ராஜா கிட்ட தானியேல் போய் நிறுத்தப்படுறாரு. யாருப்பா நீ அப்படின்னா, நான் இந்த மாதிரி யூதா தேசத்திலேருந்து சிறைபிடிக்கப்பட்டு வந்த ராஜ குலத்தாரில் தானியேல் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பார். அப்படி நான் பார்த்ததையெல்லாம் உன்னால் சொல்ல முடியுமா? என்னால் சொல்ல முடியாது, ஆனால் தேவன் அதை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொன்ன உடனே, சரி சொல்லு அப்படின்ன உடனே எங்கே ஆரம்பிக்கிறாருங்க? ராஜா நீங்கள் என்ன கனவு பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிச்சாருங்களா?
எப்படி ஆரம்பிச்சார் தெரியுங்களா? வசனம் வாசிங்க. தானியேல் 2:29. தானியேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில். பாருங்க, அங்க ஆரம்பிக்கிறாரு. ராஜா, நீங்க என்ன கனவு பார்த்தீங்கன்னா ஒரு சிலையை பார்த்தீங்கன்னு ஆரம்பிக்கலைங்க. ராஜா கிட்ட, ராஜா நீங்க சாப்பிட்டுட்டு படுக்க போனீங்களா அப்படின்ன உடனே, ஆமா படுக்க போனேன். படுத்து இருக்கும்போது நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒன்று யோசிச்சீங்க ராஜா. தூங்குறதுக்கு முன்னாடி ஒன்று யோசிச்சேனா? நானே மறந்துட்டேன் என்ன யோசிச்சேன்னு. அப்படி என்ன யோசிச்சேன் அப்படின்ன உடனே நீங்க என்ன யோசிச்சீங்க தெரியுமா? அதை சொல்றாரு பாருங்க. இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அந்த போர்வையை எடுத்து போத்தும் போது, இன்னைக்கு ராஜாவா இருக்கிறோம், நாளைக்கு ராஜாவா இருப்போம், அதுக்கப்புறம் இந்த உலகத்துல என்ன நடக்கும் இப்படி நீங்க யோசிச்சுக்கிட்டு ராஜா படுத்து, ஆமா 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 இப்பதான் ஞாபகம் வருது, அப்படித்தான் நான் யோசிச்சேன் அப்படிங்கிறார் ராஜா. அப்ப ராஜாவுக்கு என்னவா எடுக்கும்? இதுதான் அங்க இருக்கணும். ராஜாவுக்கு இந்த முடியெல்லாம் என்னவா இருக்கும்? அப்படியே சிலுத்திருக்கும். ஐயோ, நான் தூங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சதை கூட இந்த மனுஷன் சொல்றானே. அப்படியே ஒரு வியப்பா பார்த்துருப்பாரு. ஆமா, என்ன நடக்கும்னு நான் யோசித்தேன், சரிதான், சொல்லு அப்படின்னு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் மாப்போன்னு இருப்பாரு, போக போக என்ன ஆயிருப்பாரு? வாங்க போகன்னு ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா? இப்போ வாசிங்க. சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். நீங்க அப்படியே நினைச்சுக்கிட்டு தூங்கிட்டீங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத தான் ராஜா உங்களுக்கு தேவன் என்ன பண்ணாரு? அந்த கனவுல வெளிப்படுத்தினாரு. நீங்க இப்ப ராஜாவா இருக்கிறீங்க. அடுத்து உங்களுக்கு அப்புறம் இன்னொரு ராஜ்யம் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு ராஜ்யம் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு ராஜ்யம் வரும், அப்புறம் ஒரு ராஜ்யம் வரும். அதுதான் 5ஆம் உலக பேரரசு. இதெல்லாம் அவருக்கு போகல. அப்ப எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, இதெல்லாம் சொல்றதுக்கு அவர் பெட்ல படுத்ததுல இருந்து அவருக்கு வந்த யோசனையிலிருந்து சொல்ல ஆரம்பிச்சார். பாத்தீங்களா? பிரமிக்கிறாரு. ஆமா ஆமா ஆமான்னு சொல்லி இப்படியே போனவர் திடீர்னு என்னவாயிட்டார் தெரியுங்களா? அப்படியே கீழே விழுந்துட்டார். வசனம் வாசிங்க. 46. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகம் குப்புற விழுந்து. பாருங்க, அத்தனை மந்திரிமார்கள், ஞானிகள், ஜோசியர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படின்னா இவ்வளவு நாள் நம்ம சொல்லாதத இவன் போய் ராஜா கிட்ட சொல்லிட போறான். நமக்கு தெரியாத ஒண்ணு இவன் இப்படி ராஜா கிட்ட சொல்ல முடியும்? எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜா என்ன தண்டனை தானியேலுக்கு கொடுக்க போறாருன்னு சொல்லி அவ்வளோ ஒரு உன்னிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஆமா ஆமா ஆமான்னு கேட்டு கேட்டு கடைசியில் என்ன ஆயிட்டாரு? அப்படியே முகங்குப்புற விழுந்துட்டாரு. ஒரு சில நேரங்களில் கதை கேட்கும் போதும் கூட நல்ல தூக்கம் வரும் தெரியுங்களா? சரி, உங்களுக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ முகங்குப்புற விழுந்துட்டாரு. அப்புறம் தானியேலை வணங்கி 2 கையையும் எடுத்து அந்த கல்தேய தெய்வங்களை கும்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த 2 கையை இப்ப யாரை கும்பிட ஆரம்பிச்சிருச்சு? தானியேலையே கையெடுத்து கும்பிட எல்லாரும் பிரமிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். எடுத்துக்கிட்டு வாங்கப்பா அந்த தூபத்தை, எடுத்துக்கிட்டு வாங்க அந்த காணிக்கைய. அந்த தெய்வத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த காரியத்தை இவர் யாருக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? தானியேலுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப யாரை விட யார் பெரிய ஆள் ஆயிட்டா? நேபுகாத்நேச்சார் ராஜாவை விட இப்ப தானியேல் பெரிய ஆள் ஆயிட்டாரு. கல்தேய தெய்வங்களை விட தானியேல் பெரிய ஆள் ஆயிட்டாரு. தானியேலுக்கு ஒப்பா அங்க வேற யாரும் இல்லைங்கிற அளவுக்கு நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணிட்டாருன்னா தானியேலை மிகப்பெரிய உயர்வுக்கு கொண்டு போயிட்டாரு. இப்போ தானியேலை கூப்பிட்டு நான் செஞ்ச சிலையை வணங்குன்னு சொல்கிறது எவ்வளவு கேவலமான செயலாகிடும். அதனால தானியேலை என்ன பண்ணிக்கவே இல்லை, இவங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவர் தனியாக ஒதுங்கி ஓரமாக இருந்துட்டு இருக்கிறாரு. இவங்க 3 பேருக்கு தான் இங்கே என்னவாயிடுச்சுன்னா டெஸ்ட்டு வந்துடுச்சு. ஏன் அப்போ தானியேல் கூப்பிட்டு, ராஜா என்ன என் நண்பர்கள் 3 பேரை வணங்க சொன்னீங்களாமா, இல்லைன்னா அக்னி சூளைகளை போடுறேன்னு சொன்னீங்களாமா, அப்படியெல்லாம் செய்யாதீங்க, அவங்க செஞ்சது சரிதான்னு தானியேல் சொல்லியிருந்தா ராஜா கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க மாட்டாருங்களா? கேட்டிருப்பாரு. ஆனால் தானியேல் இந்த இடத்துல ஏன் அமைதியாக இருந்துட்டார்னா, தேவன் இதன் மூலமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு உயர்வை கொடுக்க போறாரு, நம்ம அமைதியாக இருந்துடணும். ஒரு சமயம் தானியேல் சொல்லியிருந்தாருன்னு வைங்க, ராஜா என்ன பண்ணியிருப்பார்? அவங்கள கொன்று இருக்க மாட்டார். ஆனால் அதே இடத்துல தான் அவங்கள மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாரு? கொண்டு போய் வச்சிருந்திருப்பாரு. அதுக்கு மேலே ஒரு உயர்வு அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்போ தானியேல் அமைதியாக இருந்ததுனால தேவன் ஏதோ செய்ய போறார். அவர் அதை விட படித்தவராச்சே,
அப்போ கண்டிப்பாக இவங்க 3 பேருக்கு சோதனைகள் வருதுனாலே இவங்களை ஏதோ ஒரு மிகப்பெரிய உயர்வுக்காக தான் தேவன் அதை அனுமதிக்கிறாருன்னு தெரிஞ்சதுனால தானியேல் அங்கே அமைதியாக இருந்துட்டாரு. அங்கே அந்த 3 பேர் உயர்த்தப்பட்டாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 4 கேள்விகள் நம்ம பார்த்தோம். ஏன் ராஜா திடீர்னு சிலையை செஞ்சார்? அது அவர் பார்த்த கனவு. ஏன் இந்த 3 பேர் வணங்காதது மற்றவங்க ராஜா கிட்ட போய் சொன்னாங்க? பொறாமை. அடுத்து இந்த 3 பேருக்கு மட்டும் ஏன் அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா இவங்க வேதத்தை வாசிக்கலை, அதோட வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஏன் இந்த சம்பவத்தில் தானியேல் இல்லை அப்படின்னா அவர் அதுக்கு மேலான ஒரு நிலைமையில் அங்கே இருந்ததுனால அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணலை. சரி, இப்போ இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா நம்ம ஒரு சில நிழல் பொருளான காரியங்களை பார்த்து முடிக்கலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது பாபிலோன். ஏன்னா இதெல்லாம் நடந்தது எங்கங்க? பாபிலோன் தேசத்தில். அப்போ இது எதை அடையாளப்படுத்துது? அந்த தானியேலினுடைய நண்பர்கள் அனனியா, மிசாயேல், அசரியா, இவங்க யாரை அடையாளப்படுத்துகிறாங்க? அடுத்து இவங்க கொண்டு போகப்பட்டாங்களே அக்கினி சூளை, அது எதை அடையாளப்படுத்துது? அடுத்து இவங்களோட 4வது அந்த அக்கினி சூளையில் தேவபுத்திரர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட உலாவினாரே, அது எதை அடையாளப்படுத்துது? அடுத்து இந்த 3 பேர் மூலமாக பாபிலோன் தேசமே தேவனை அறிந்து கொண்டாங்க, இவங்களும் உயர்த்தப்பட்டாங்க, அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாபிலோன் எதை அடையாளப்படுத்துதுன்னா முழு உலகத்துக்கு பாபிலோன் அடையாளமாக இருக்குது. இப்போ தானியேலினுடைய நண்பர்கள் 3 பேர், மிசாயேல், அனனியா, அசரியா. இப்போ இவங்களுடைய பேரினுடைய அர்த்தம் பார்க்கும்போது இவங்க யாரை அடையாளப்படுத்துகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். முதலாவது மிசாயேல் அப்படிங்கிற பேரினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேவனை போன்றவர். இதான் மிசாயேலுங்கிற பேரினுடைய அர்த்தம். அப்போ இது எந்த வகுப்பாரை அடையாளப்படுத்துது அப்படின்னா இன்னைக்கு தேவனை போல மாறிக்கொண்டிருக்கிற சபை வகுப்பாரை இந்த மிசாயேல் வகுப்பார் அடையாளப்படுத்தப்படுறாங்க. இந்த சுவிசேஷ யுகத்தில் உருவாகி கொண்டு இருக்கிறாங்க அந்த சபை வகுப்பார். இவங்களுக்கு அநேக சத்தியங்களை தேவன் கொடுத்துருக்கிறார். எல்லாம் நல்லா கவனிங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை எல்லாம் தேவன் கொடுத்துருக்கிறார். எதுக்கு? எல்லாம் இருக்கீங்கல்ல? உங்களுக்கு பேசிக் ஸ்டடி எத்தனை எடுத்தாங்க? 72, 53? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. எத்தனை கிளாஸுங்க? 52, 3, 53. சரி, தெரியலை. சரிங்களா? சரி, ஒரு 50னே வச்சுக்குவோம். எதுக்காக இந்த சத்தியங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்தாரு? ஏற்கனவே இருக்கிற பேர் சபையை விட்டு இங்கே வருவதற்கு. முதல் ஆப்ஷன். சரிங்களா? இதுக்கு டிக் பண்ணிடலாமா? வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு. வேறு ஏதாவது ஆப்ஷன்? பிரதர் சொல்கிறாரு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு. இதில் எதெல்லாம் நிறைவேறிடுச்சு? கட்டடம் மாறிட்டோம் பிரதர். அங்கே இருக்கிற கட்டடத்தை விட்டுட்டு இங்கே இருக்கிற கட்டடத்துக்கு வந்துட்டோம் பிரதர். 1 டிக் ஆகிடுச்சு. வேதத்தில் இருக்கிற நிறைய ரகசியங்களையெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் பிரதர். அதுவும் டிக் ஆகிடுச்சு. 3வது, இதெல்லாம் கொடுத்ததனுடைய நோக்கமே நம்ம கிறிஸ்துவை போல மாறுறதுக்காகத்தாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவம் நமக்குள்ளே வளர்றதுக்காகத்தாங்க. இன்னமும் நம்மளுடைய வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? அதான் அவங்களோட போய் ஒப்புரவாகணும். அவங்க தப்பு செஞ்சவங்களா இருக்கலாம், தேவனுக்கே துரோகம் பண்ணவங்களா இருக்கலாம். ஒப்புரவாகணும்லாம் நான் சொல்லிங்க. அவங்க மேலே கசப்பு நமக்கு வர்றதுக்கு எந்த தகுதியுமே நமக்கு கிடையாது. சரிங்களா? ஏன்னா நம்மளே என்ன இல்லை, ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கும் மன்னிக்க முடியாததுக்குமான தகுதி யாருக்கு தான் இருக்குது? அது தேவனுக்கு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம யாரையும் மன்னிச்சிடலாம், கசப்பு வைக்கக்கூடாது, அவங்களோட போய் உறவு கொண்டாடணும்னு சொல்லலை நான். ஆனால் யாரையுமே என்னால் இது வரைக்கும் மன்னிக்க முடியாத ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்லி யாரையாவது நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? உலகத்தினுடைய தொடர்புகள் நமக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்குது? பகை, வைராக்கியம், கோபம், எரிச்சல், சரிங்களா, இதெல்லாம் நமக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்குது? சத்தியம் வர வர பிரதர், போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம் எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதான் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம். நம்ம எல்லோரும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா? எத்தனை பேர் இல்லைன்னு சொல்லுவீங்க? நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கோம் நம்ம சொல்கிறோமே. சகோதரிகள்கிட்ட ஒரு கேள்வி, உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவாரா நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்கன்னு சொல்லி?
ஆமாம் பிரதர், கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார் நான் பரிசுத்த ஆவியை பெற்றேன்னு சொல்லி. அங்கே பிரதர்ஸ் எல்லாம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க, யாரும் பார்க்காதீங்க சரிங்களா? சொல்லுவாங்களா? என் பிரதர், என் வீட்டுக்காரர் சொல்லுவார் உண்மையிலேயே என் மனைவி பரிசுத்த ஆவியை பெற்றவங்க பிரதர். ஆனால் அந்த கிச்சனில் ஒரு சில நேரத்தில் அவங்க வெளிப்படுத்துகிற சுபாவம் அது மட்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கோங்கிறது நம்ம சாட்சி கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா இந்த தானியேலை குறித்து அவங்களையெல்லாம் பற்றி தேவனுடைய ஆவியை பெற்ற இவங்களை போல வேற யார் இருக்கா? மற்றவங்க தான் சாட்சி கொடுத்தாங்க. பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றோங்கிறதுக்கு நம்ம சாட்சி, நம்மளே சாட்சி கொடுத்துக்கிறது இல்லைங்க, மற்றவங்க சாட்சி கொடுக்கணும். அதே மாதிரி சகோதரர்கள்கிட்ட கேள்வி, உங்கள் மனைவி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவங்கன்னு சொல்லி அவங்க சாட்சி கொடுப்பாங்களா? இதுதான் சாட்சி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து மற்றவங்களுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், நீங்களே சாட்சி சொல்லுவீர்கள் அப்படின்னு அங்கே வசனம் இல்லைங்க. அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், வேலை செய்கிற இடத்துல சொல்லணும். எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாருங்க, 10 பேர் வேலை செய்கிறாங்க, ஆனால் இவங்க வித்தியாசமானவங்க, இவங்க கொடுத்த வேலையில் அவ்வளோ உண்மையாக இருப்பாங்க, அவ்வளவு சரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லணுங்க. அவங்க சாட்சி கொடுக்கணும். நான் என் வேலையில் இருக்கிற உண்மை மாதிரி யார் இருப்பா நம்ம சொல்லிக்க கூடாதுங்க, அவங்க சாட்சி கொடுப்பாங்களா? இதுதான் நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோங்கிறதுக்கு அடையாளம். நம்ம பிள்ளைகள் சொல்லணும், எங்கள் அம்மா எங்கள் அப்பா பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள்னு அவங்க சாட்சி கொடுக்கணும். அதே போல் சபையில் இருக்கிற மற்ற சகோதர சகோதரிகள் நம்மளை பார்த்து சொல்லணும், இந்த பிரதர் உண்மையிலே ஒரு ஆவிக்குரிய சகோதரன், இந்த சகோதரி உண்மையிலே ஒரு ஆவிக்குரிய சகோதரின்னு அவங்க சொல்லணுங்க. இப்போ எத்தனை பேர் நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றவங்க எங்கே இருக்கிறோம்? இதை குற்றப்படுத்துறதுக்காக நான் சொல்ல வரல, நம்மளை சிந்திக்கிறதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா இந்த எண்ணம் நமக்குள்ளே வரணுங்க, அப்போ தான் நம்ம வாழ்க்கை மாறும். ஐயோ இப்படி நான் வீட்டில் வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்கேனே, இதெல்லாம் நான் பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கா? இப்படி நான் வீட்டில் நடந்துக்கிறேனே, இதெல்லாம் நான் பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அடையாளமா? ஏன்னா இங்கே வரும்போது ஸ்தோத்திரம் நம்ம நல்லா, அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, நம்ம அந்த ஸ்தோத்திரத்தை கூட சவுண்டு வராது. ஸ்தோத்திரம், அந்த பைபிள் படிக்கிறது புரியுதோ புரியலையோ இங்கே யாரும் தெரியலை எனக்கு, வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நாம் என்னமோல ஒரு பக்தியுள்ள சகோதரி பக்தியுள்ள சகோதரன் யாருமே இல்லை. ஆனால் வீட்டில் நம்ம பேசுகிற வார்த்தைகள், அந்த சத்தத்தினுடைய அளவு, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்ல முடியுமா, இந்த குடும்பத்தார் வீட்டில் இருக்கிறதே எங்களுக்கு தெரியலைங்க, இவங்க வீடை பூட்டிட்டு போனாலும் அந்த வீடு அப்படித்தான் இருக்குது, வீடு திறந்திருந்தாலும் அப்படித்தான் இருக்குது. என்ன ஒரு அமைதி, புருஷன் பொண்டாட்டினா இவங்களை போல இருக்கணுங்க. என்ன ஒரு ஐக்கியம், என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு அமைதி. அந்த கணவன் என்ன மாதிரி இந்த சகோதரிக்கு உதவி செஞ்சிட்ருக்கிறாரு, இந்த சகோதரி அந்த கணவனுக்கு என்ன மாதிரி உதவி செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லணும், இதுங்க எதுக்குத்தான் அந்த வீட்டில் வாடகைக்கு வந்துச்சோ, ஐயோ சாமி, என் பிள்ளைங்க எங்கள் குடும்பத்தாரெல்லாம் இவங்கள பார்த்து கெட்டு போகிறாங்க. ரொம்ப வேதனைப்படக்கூடிய விஷயங்க இது. நம்ம இதையெல்லாம் யோசிக்கிறது இல்லை. 5ஆம் உலக தெரியுமே, பாபிலோன், கிரேக்கு, மேதோ பெர்சியா, கிரேக்கு, ரோமர், அதான் பிரயோஜனமே இல்லை, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஆதி ஆகம 50 அதிகாரத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியாத அடையாளமே இல்லாமல் இருக்கலாம், ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. இதில் நம்ம தோத்துட்டு அதில் நம்ம எவ்வளவு பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அது எப்படி நீங்கள் நியாயம் இருக்கலானீங்கன்னா, நான் நியாயம் இருக்கல. பவுல் 13 அதிகாரத்தில் அதை தான் சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 13 பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சமாச்சும் மாற்றி இருக்கணும், அதான் மாற்றி இருக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கணும். எங்கே விடுதலை ஆக்கியிருக்கணும்? பேர் சபையிலேருந்து இங்கே வர்றதுக்கு விடுதலை ஆக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. அது யார் வேணாலும் வந்துடலாம், யார் வேணாலும் ஞான ஸ்நானம் எடுத்துடலாம், யார் வேணாலும் இங்கே வந்து உட்காந்துடலாம். வாழ்க்கை முறையில் விடுதலை ஆகிருக்குமா? இவ்வளோ ஒரு கோபக்காரனாக இருந்தேன், இவ்வளோ ஒரு வைராக்கியம் பிடிச்ச பெண்ணாக இருந்தேன், எங்கள் மாமியார் மாமனாரை மதிக்காத ஒரு மிருகத்தனமாக இருந்தேன்,
ஆனால் அந்த சத்தியம் உள்ளே வந்துச்சு. அவங்க எவ்வளவு தப்பு செஞ்சுருந்தாலும் அப்படியே எனக்கு எல்லாமே மறந்து போய் ரொம்ப ஈஸியாக அவங்கக்கிட்ட போய் நான் சரண்டர் ஆகிட்டேன். அவங்கள என் அப்பா அம்மா மாதிரி இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பிரதர். அவங்க எவ்வளவோ என்னை கொடுமைப்படுத்திருக்காங்க, எதுவுமே மைண்டுக்கு வர மாட்டேங்குது. ஏதாவது கொஞ்சம் யோசித்து கோவப்படலான்னா கூட என் மைண்டுக்கு வர மாட்டேங்குது பிரதர். இது தான் விடுதலை. இதை இந்த சத்தியம் செஞ்சுருக்கணும். இதை இந்த சத்தியம் செய்யாமல் 50 இல்லை 100 கிளாஸ் நீங்கள் கேட்டிருக்கலாம், பெருமை பாராட்டிக்கலாம். பிரதர் நான் ஃபாலோப்பா 6 தடவை கேட்டிருக்கேன் தெரியுமா சொல்லிக்கலாம். பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நம்ம வாழ்க்கையை மாற்றாததுனால இந்த சத்தியம் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த சத்தியம் சாத்தானுக்கும் நல்லா தெரியும். நம்ம பேசிக் எடுக்கிறத விட சாத்தானுங்க பேசிக் எடுத்தாருன்னு வைங்க, நம்மளை விட அருமையாக போதிப்பார். ஏன்னா அவர் பயங்கரமான ஞானவான். ஆனால் அவரால் திருந்தவே முடியாது, நடிக்க மட்டும்தான் முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? பிசாசின் பிள்ளைகள்னு சொன்னார். ஏன் தெரியுங்களா? அவங்க நல்ல நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சிருந்தாங்க. நியாயப்பிரமாணத்தில் அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது அவங்க மெசேஜை நல்லா கவனிங்க பிரதர், கவனிங்க சிஸ்டர், நல்லா குறிப்பெடுத்து கீழ்ப்படிங்கன்னாருங்க இயேசு கிறிஸ்து. அவங்க மோசையினுடைய ஆசனத்தில் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க? மத்தேயு 23 அதிகாரம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 23 தானே, கீழ்ப்படிங்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய உபதேசம் இருந்திருக்கும்? தரவாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கைகளின்படியோ எடுத்து வாச்சிடலாமா? மத்தேயு 23 1-2 வாசிங்க. மத்தேயு 23 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அடுத்த வசனம். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவங்க சப்ஜெக்டே கேட்காதீங்க, அவங்க மெசேஜே கேட்காதீங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லலைங்க. அவங்க சொல்றதையெல்லாம் கேளுங்க, அதுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவங்க போதிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னொன்று சேர்த்து சொல்கிறாரு, நீங்கள் அவங்கக்கிட்ட 50 கிளாஸையும் கேளுங்க, அவங்கக்கிட்ட வெளிப்படுத்தின விசேஷம் கேளுங்க, தானியேல் புஸ்தகம் கேளுங்க, ஆசரிப்பு கூடாரம் கேளுங்க, இதையெல்லாம் சொல்லிட்டு அவங்கள பார்க்காதீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? அப்போ இதையெல்லாம் கேளுங்க, அது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த லிஸ்ட்டில் நம்ம வந்துடுவோம்? எத்தனை பேர் சத்தியத்துக்குள்ளே வரணும்னு எவ்வளோ பாரப்படுறோம்? அங்கே ஃபாலோ பண்ணால் எப்படி ஜெபிக்கிறோம், இங்கே ஃபாலோ பண்ணால் எப்படி ஜெபிக்கிறோம்? எதுக்கு ஜெபிக்கிறோம்? எல்லோரும் இருக்கீங்களா? இப்போ வெளியில் இருக்கிற சகோதர சகோதரிகள் இந்த சத்தியம் கேட்டு உள்ளே வரணும்னு ஜெபிக்கிறோமே, எதுக்காக ஜெபிக்கிறோம்? தெரியாமல் ஜெபிக்கிறோமா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ ஜெபிக்கிறோம்ல, நீங்களாம் ஜெபிக்கிறீங்களா? இந்த மாட்டுத்தாவணியில் இருக்கிறவங்க, வேறு இந்த பக்கம் என்ன ஊர் இருக்கு, ராம் நாட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் இந்த பக்கம் என்ன ஊர் இருக்குங்க, பெரியகுளம், தேனி, இதெல்லாம் நம்ம சுற்றி இருக்கிற ஊரில் இருக்க ஜனங்கள்லாம் இந்த சத்தியத்துக்குள்ளே வரணும்னு ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறது இல்லையா? எதுக்காக? அது பிரதர் கொஞ்சம் பேராக இருக்கிறோமா? சேர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கா? ரூமு கொஞ்சம் பெருசாக இருக்கா? அதனால் என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் பெருகட்டும் அப்படிங்கிறதுக்காகவா? இல்லை உங்களை போல மாறணுங்கிறதுக்காகவா? இல்லையா? நீங்கள் இதெல்லாம் யோசிச்சதில்லை, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் கேட்குற கேள்வியில். உங்களை போல மாறணுங்கிறதுக்காக அவங்க சத்தியத்துக்குள்ளே வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சிங்கன்னா அது நல்லது. பிரதர் இந்த சத்தியத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்தேன், இந்த சத்தியம் என்னை இப்படியெல்லாம் விடுதலை ஆக்கி இருக்குது, நான் இவ்வளவு கெட்ட சுபாவத்தோடு இருந்தேன், அதெல்லாம் என்னை விட்டு போயிருக்குது, அவங்களும் கூட இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களும் இந்த கெட்ட சுபாவமெல்லாம் மாறி அவங்களும் என்ன போல் ஆண்டவருக்கு பிரியமாக மாறுவாங்களே. இந்த எண்ணம் வரணுங்க நமக்கு. அந்த எண்ணம் வரணும்னா நம்ம என்னவாக இருக்கணும்? நம்ம மாறி இருந்தோம்னா அவங்களையும் மாற்றுறது நல்லது. நம்மளே இன்னும் மாறாமல் மற்றவங்க மாறணும்னு நினச்சா அது என்ன நியாயம் இல்லைங்களா? தேவன் கேட்பார்ல. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும்.
அதுக்கு முதலாவது குடும்பத்தில் அந்த மாற்றம் இருக்கணும். ஏன்னா அங்கே தான் நம்ம என்ன பண்ணவே முடியாது, நடிக்க முடியாது. அங்கே தான் நம்ம உண்மையான ஆள் யாருங்கிறது அங்கே தான் சரியாக வெளிப்படும். நான் எவ்வளவு கோபக்காரன், எதுக்கெல்லாம் நான் கோவப்படுவேன், எவ்வளவு டென்ஷன் ஆவேங்கிறது யாருக்கு தான் தெரியும்? என் மனைவிக்கு தான் தெரியும், என் பையனுக்கு தான் தெரியும். அங்கே நான் நடிக்க முடியாது. அப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்னைக்கு யாரை பார்த்துக்கிட்டு இருந்தோம்? பேர் ஆசிரியாவா? சாரி, மிஷாயேல், தேவனை போன்றவர். அப்போ அன்னைக்கு அவங்க அக்கினிக்குள்ளே போனாங்க. இன்னைக்கு சபை வகுப்பார் தேவ சுபாவம் பெறுகிறதற்காக அவங்க என்ன ஆகுறாங்க? இந்த பூமியில் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் அழைப்பில் இருந்தீங்கன்னா, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருந்தீங்கன்னா, அப்படி சொல்கிறத விட நாம் அழைப்பில் இருந்தோம்னா, நாம் பரிசுத்தாவியை பெற்றிருக்கோன்னா, கண்டிப்பாக அதற்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் மிகப்பெரிய வித்தியாசங்கள் வந்து கொண்டு இருக்கும். அதில் விசேஷமாக ஒரு காரியம் நான் சொல்லிடுறேன். கடன் பிரச்சனைகள் நமக்கு குறைஞ்சிருக்கும். எல்லாம் இருக்கீங்களா? கடன் பிரச்சனைகள் நமக்கு குறைஞ்சிருக்கும். ஏன் குறைஞ்சிருக்கும்? அது தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து பிரதர் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிச்சிருப்பாரா? ஏன் கடன் பிரச்சனை குறைஞ்சிருக்கும்? உலக ஆசை குறைஞ்சிருக்கும். உலக ஆசை குறைய ஆரம்பிச்சிருக்கும். இந்த பூமிக்குரியவர்கள் இல்லைங்கிற எண்ணம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கும். இருக்கிற கடனை எல்லாம் செட்டில் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். சம்பாத்தியத்தில் முதல் பங்கை எதுக்கு எடுக்க வச்சு ஆரம்பிச்சிருப்போம்? சபைக்கு கொடுக்க பிரதர் இல்லைங்க, கடனை கட்டுறதுக்கு. ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிற கடனை கட்டுறதுக்கு நம்ம ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாறி இருப்போம். இன்றைக்கி நிறைய பேர் பேங்கில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வச்சுக்கிட்டு வெளியில் லட்சக்கணக்கில் கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கட்டிக்கலாம், இது எதுக்காவது யூஸ் ஆகிடும்ல. இப்படி எல்லாம் நம்ம ஜீவிச்சுக்கிட்டு நம்மலாம் இப்போ சபை வகுப்பார் பரலோகம் போகிறோன்னா நம்ம தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கோங்க. அப்போ பொருள் ஆசை நமக்குள்ளே குறைவுபட்டிருக்கும், உலக ஆசைகள் குறைவுபட்டிருக்கும். நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு செய்கிறதற்கு பழகி இருப்போம். இதெல்லாம் பரிசுத்தாவியை பெற்றதுக்கு அடையாளம். சரி, நம்ம அதை வேற ஒரு பாடத்தில் நம்ம பார்க்கலாம். மறுபடியும் உங்களை கூப்பிட்டா தானே அப்படிங்கிறீங்களா? சரி, அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, தேவனை போன்றவர் மிஷாயேலுங்கிற பேரினுடைய அர்த்தம். அப்போ இன்னைக்கு பூமியில் இந்த சபை வகுப்பார் தேவ குணலட்சணங்கள் உடையவங்களாக மாறிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த குணலட்சணங்கள் உடையவங்களாக மாறுறதுக்காக தேவன் கொடுப்பார் அக்கினி. அன்னைக்கு எப்படி அவங்க அன்னைக்கு அக்கினியில் உலாவுனாங்களோ அதே போல் இன்னைக்கு இவங்க அக்கினியில் உலாவுவாங்க. அக்கினிங்கும் போது நெருப்பு, அக்கினி சூளை. நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எதுக்கு சோதனைகள் அப்படின்னா, ஒரு தங்கத்தை எடுக்கிறாங்க அந்த இதில் இருந்து அந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த மண் குகையில் இருந்து எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அந்த தங்கத்தில் என்ன இருக்கும்? மண், எல்லா கசடும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இப்போ அதையெல்லாம் விட்டு எடுக்கணும்னா அந்த தங்கத்துக்கு ஒரே இடம் எதுதாங்க? நெருப்பு தான். நெருப்புக்குள்ளே போடும்போது சாதாரண தங்கம் சொக்க தங்கமாக என்ன பண்ணும்? மாறும். அதே போல் பலவிதமான உலக கரைகளோட சத்தியத்துக்குள்ளே வரோம். இந்த சத்தியம் நம்மளை என்ன பண்ணுன்னா எச்சரிக்கும், சோதனை நம்மை சுத்திகரிக்கும். எதுக்கு சத்தியம்? நம்ம தவறுக்குள்ளே இருக்கிறத உணர்த்துறதுக்கு. சோதனை எதுக்குன்னா அதை விட்டு நம்ம வெளியே, தவறுகளை விட்டு வெளியே வர்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்படியா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள அந்த சுத்திகரிப்பு அங்கே நடக்கும். அப்போ இந்த அக்கினி சூளையில் தேவன் நம்மளோட இருக்கிறார். ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். சோதனைகள் நமக்கு வரும், ஆனால் அது நம்மளை முழுக்க அதை அழிச்சிடாது. அதன் மத்தியில் நம்ம என்னாகுவோம்னா சொக்க தங்கமாக மாறுவோம். பிரச்சனைகள் பாடுகள் வர வர நம்ம என்னாகுவோம்? இன்னும் தேவனுக்குள்ள விசுவாசம் உள்ளவர்களா, தைரியம் உள்ளவர்களா மாறுவோம். அதுக்கு தான் நமக்கு வருகிற சோதனைகள் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். மல்கியா 3:2-3 வசனங்கள். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமுடிகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர் பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். ஆண்டவராகிய இயேசுவ தேவன் அவரை போல மாற்றுறதுக்கு சோதனைகளை அனுமதிச்சாருங்க. புரியுதுங்களா?
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தப்ப அவருக்கு எதுக்கு சோதனைகள், அவருக்கு எதுக்கு பாடுகள்? பிதாவை போல மாறுறதுக்கு. இன்னைக்கு நமக்கு எதுக்கு பாடுகள் உபத்திரவங்கள்னா இயேசுவை போல மாறுறதுக்கு. அன்னைக்கு பிதா அவரை தன்னை போல மாற்றினாரு, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை போல நம்மளை மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தங்கத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அக்னியில் போட்டு போட்டு எடுக்கிறாரு. அதான் சகோதரர்கள் சொல்லும்போது எடுத்து எடுத்து பார்ப்பாராம். கடைசியாக எது வரைக்கும் பார்ப்பார் தெரியுங்களா? அதில் அவர் முகம் தெரியணுமா. அந்த தங்கத்தில் அதை நெருப்பில் போட்டு போட்டு எடுத்து எப்போ அது சொக்க தங்கம்னு கண்டுபிடிப்பாருன்னா, அதில் எடுத்து இப்படி பார்க்கும்போது அதில் யார் முகம் தெரியணுமா, அவர் முகம் தெரியும் போது தான் ரைட்டு, எல்லாம் அழுக்கும் போயிடுச்சு, கிளியர் ஆகிடுச்சின்னு. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி உபத்திரவங்கள், சோதனைகள், பாடுகள் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரை போல மாறுறதுக்கு தான். அப்போ நம்ம யோசிச்சுக்கணும், எனக்கு ஒரு உபத்திரம் வருதுன்னா இதில் தேவ சுபாவத்தை எந்த அளவுக்கு நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன், எந்த அளவுக்கு இதன் மூலமாக தேவன் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா அதன் மூலமாக ஆராய்ஞ்சு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1 பேதுரு 1:7-8 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதான் நம்ம பார்க்கிறோம், பொண்ணுக்கு ஒப்பிட்டு அங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல் காரியம், மிசாயேல் தேவனை போன்றவர். அப்போ இன்னைக்கு சபை வகுப்பார் ஒரு அக்கினிக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அடுத்து அனனியா. அனனியா பேரினுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபை. இவங்க யாருன்னா இப்படியும் ஓடாமல் அப்படியும் ஓடாமல் இந்த உலகத்தில் என்ன ஆகிக்கிட்டே இருக்கிறது, புரண்டுக்கிட்டே இருக்கிற ஆளுங்கள். இவங்களுக்கு முழுக்க முழுக்க தேவன் கிருபை பாராட்டுறாரு. இல்லைன்னா இவங்க என்ன ஆயிடுவாங்க, அழிஞ்சிடுவாங்க. ஆனால் தேவன் இவங்களுக்கு அங்கே கிருபை பாராட்டுறார். 1 கொரிந்தியர் 3:15. 1 கொரிந்தியர் 3:15. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் இழக்கப்பட்டு தப்பினது போல் இருக்கும். பாருங்க, அவங்களும் அக்கினிக்குள்ள போனாங்க, இவங்களும் அக்கினிக்குள்ள போறாங்க. போனதுல இவங்க அழிஞ்சு போயிருக்கணும், ஆனா இவங்க என்ன ஆகுறாங்க, அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஏன் தப்புறாங்க? தேவனுடைய கிருபை. இவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரள் கூட்ட வகுப்பார். அப்போ மிசாயேல் சபை வகுப்பாருக்கு அடையாளமாக இருக்கிறாரு, அனனியா திரள் கூட்ட வகுப்பாருக்கு அடையாளமாக இருக்கிறார். 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா அசரியா, இது பேரினுடைய அர்த்தம் தேவன் என் துணை. அப்போ இதனுடைய அர்த்தம், இது யாரை அடையாளப்படுத்துகிறாங்கன்னா பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்களை இதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஆபேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் இருக்கிற பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்கள் இவங்களும் கூட என்னானாங்க, அநேக பாடுகள் உபத்திரவங்கள் மூலமாக தான் இந்த உலகத்தில் அவங்களும் ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து முடித்தாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். இவங்களையும் கூட நம்ம சாத்ராக் மேஷாக் இவங்களையும் கூட பார்க்குறோம், ஆபிரகாம் எல்லாரையும், தாவீது எல்லாரையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ இவங்களும் கூட என்னாகிறாங்கன்னா ஒரு அக்கினிக்குள்ளே போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு பரலோக வாய்ப்பு இல்லை, பூமிக்குரிய அரசாட்சி அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அன்னைக்கு ஏன் முற்பிதாக்கள் அவங்களுக்கு வந்த சோதனைகளில் அவங்க அழிஞ்சு போகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோடையும் எப்படி இன்றைக்கி சபை வகுப்பாரோட திரள் கூட்ட வகுப்பாரோட இயேசு இருக்கிறாரோ அன்னைக்கு அதே போல் அவங்களோடையும் யார் இருந்தா, இயேசு கூட இருந்தார். அதனால தான் யோசேப்போடே கர்த்தர் இருந்தார், தாவீதோட கர்த்தர் இருந்தார். எல்லாம் கவனிங்க, இப்போ முடிச்சிடலாம். அப்போ பாருங்கள், இவங்களோட கர்த்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த கர்த்தர் உடன் இருந்தார், கர்த்தர் இருந்தார் நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் யோசேப்போட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு போனதுக்கப்புறம் அதை நம்ம பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அவர் வந்து கர்த்தர் யோசேப்போட தான் இருந்தார், ஆனால் வசனம் இருக்காது. அதே மாதிரி தாவீது ராஜாவான பின்னாடி தாவீதோடு கர்த்தர் இருந்தார்னு பார்க்க முடியாது. சோதனையான சூழ்நிலைகளில் தான் கூட இருந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படி பதிவு பண்ணியிருக்கு வேதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஷ்டமான நேரங்களில் ஆண்டவர் ரொம்ப நெருங்கி இருப்பாருங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம சோதனைகளில் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஓடி விளையாடிட்டு இருப்பாங்க. எத்தனை நேரம் உங்கள் பிள்ளைங்க கூடவே இருப்பீங்க நீங்கள்? அம்மா நான் விளையாட போகிறேன்னா இருடா வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு அந்த கிரவுண்டில் போய் நின்றுக்கிட்டு விளையாடுறதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சரி வான்னு எத்தனை பேர் கூட்டிகிட்டு வருவோம். விளையாண்டுட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடுவோம், சரி போய் விளையாண்டுட்டு வா, கூட இருப்போம்மா. இதே நேரத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு வைங்க,
வேலைக்கு போகிறதையெல்லாம் நிறுத்திட்டு, சரிங்களா, பக்கத்துலேயே போயிட்டு அப்பப்போ தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு, ஆமாம் சூடு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பாருங்கள், கூடவே இருப்போம். ஏன்? பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நம்ம அவங்கள விட்டு என்னவே மாட்டோம், போகவே மாட்டோம். இதே போல் தேவன் நமக்கு உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போது மற்ற நேரங்களை விட அந்த நேரங்களில் ரொம்ப பக்கத்தில் இருப்பாருங்க. அதுக்கு தான் நமக்கு இந்த பூமியில் சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கும் போதே நீங்கள் வேலைக்கு போகிறதையெல்லாம் நிறுத்திட்டு, மற்ற வேலை பார்க்குறதையெல்லாம் நிறுத்திட்டு, கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படியெல்லாம் போவோமா? தலை சீவ மாட்டீங்க, ஒழுங்காக ட்ரெஸ்ஸு பண்ண மாட்டோம். ஏன்னா குழந்தை உயிர் தான் நமக்கு பெருசாக தெரியும். இதே தாங்க ஆண்டவரும். நம்ம பொல்லாதவர்கள்னு சொல்லுது வேதம். பொல்லாதவர்களை நீங்களே உங்கள் பிள்ளைங்க மேலே இவ்வளவோ அக்கறையாக இருக்கும்போது பரமபிதா நான் எவ்வளவோ அக்கறையாக இருப்பேன். நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது தேவன் பக்கத்திலேயே இருப்பாருங்க. ஆனால் யாருக்கு தான் தெரியாது? நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க. அதுக்கு தான் வேதத்தில் சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. யோசேப்புக்கு பிரச்சனை வரும்போது நான் கூடவே இருந்தேன், தாவீதுக்கு பிரச்சனை வரும்போது கூடவே இருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது உங்கள் கூடவே நான் இருக்கிறேன். உங்களுக்கு அக்கினி சூளை போல இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கா, எரியிற மாதிரி இருக்கா சூழ்நிலைகள், நான் வேற எங்கேயுமே இல்லை, உங்க கூடவே தான் இருக்கிறேன். இல்லைன்னா நீங்க எப்பயோ என்ன இருப்பீங்க, வெந்து போயிருப்பீங்க, அட்ரஸ் இல்லாமல் போயிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கும் நீங்க இருந்துகிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் உங்களுக்கு அதை அனுமதிக்கிறேன்? அதன் மத்தியில் நீங்கள் என்ன போல மாறணுங்கிறதுக்காக தான் அது எல்லாத்தையும் உங்களுக்கு அனுமதிக்கிறேன். பொதுவாகவே ஆண்டவரை சத்தியத்தை ஏற்றுக்கிட்டால் ஒரு லக்ஸரி லைஃப் வேணும், கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும், நோயே இருக்கக்கூடாது, பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு தானே ஆண்டவர். இது பொதுவாக மாம்சம் சொல்லும். ஆண்டவரை இவ்வளவு தேடுறீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? ஆண்டவரை தேடினா ஃப்ரீயாக தானே இருக்கணும் எல்லாம். அப்படி இல்லைங்க. ஆண்டவரை தேட தேடத்தான் நமக்கு பிரச்சனைகள் அதிகம் வரும். ஏன் தெரியுங்களா? அது தான் நம்மளை மாற்றும். நம்ம சாந்த குணத்துக்குள்ளே போகிறதுக்கு, பொறுமைக்குள்ளே போகிறதுக்கு, விட்டு கொடுத்து போகிறதுக்கு, மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு, தயவு காண்பிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நமக்கு என்ன தேவையாக இருக்குது? உபத்திரவங்கள் தேவையாக இருக்குது. 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியும் தங்கத்தை புடமிடுறதுக்கு நெருப்பு தான், இன்றைக்கும் நெருப்பு தான். மற்றதுக்கெல்லாம் நிறைய அறிவியல் சாதனங்கள் வந்துருச்சு. ஆனால் தங்கத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒன்று தான் இன்றைக்கு வரைக்கும். என்னதாங்க அது? அக்கினி மட்டும்தான். அப்போ நமக்கும் கூட என்னன்னா இது போன்ற உபத்திரவங்கள் பாடுகள் வரும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3 பேர் சபை, திரள் கூட்டம், பூமியில் முற்பிதாக்கள், இவங்க மூலமாக தான் அன்னைக்கு சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ மூலமாக பாபிலோனில் இருந்தவங்கெல்லாம் தேவனை அறிந்து கொண்டார்கள். அதே போல் இந்த 3 வகுப்பார் மூலமாக ராஜ்யத்தில் முழு மனுக்குலமும் பிதாவாகிய தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறாங்க? அறிந்து கொள்ள போகிறாங்க. அதை தான் இயேசு கிறிஸ்து. அதுக்கு நிறைய விளக்கங்கள் இந்த வசனத்துக்கு இருக்குது. 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன், வாசம் பண்ணுகிறேன்னா அது குடும்பத்துக்கும் பொருந்தும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் சபை, திரள் கூட்டம். 3 பேராக சொல்லும்போது சபை, திரள் கூட்டம், பூமியில் முற்பிதாக்கள், இவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்களோடு நான் வாசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ சபை, திரள் கூட்டம் மூலமாக பூமிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா காரியங்களை சொல்லுவாங்க. முற்பிதாக்கள் மூலமாக இந்த பூமி அங்கே ராஜ்யத்தில் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கடைசி வசனம் வாசி நம்ம முடிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம பார்க்கும்போது நாம் அன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் அக்கினி இருந்துச்சு, அக்கினி சூளை இருந்துச்சு. சொல்லர்த்தமாகவே இன்னைக்கு நமக்கு உபத்திரவங்கள், பாடுகள், சோதனைகள், நமக்கும் கூட அக்கினிகள் இருக்குது. ஆனால் நம்ம இருதயம் கலங்க வேண்டாம். தேவனிடத்தில் அவங்கள போல விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல அவங்கள போல விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். அன்னைக்கும் அக்கினி இருந்துச்சு, இன்னைக்கும் நமக்கு அக்கினி இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட அவர் என்ன பண்ணுறாருனா இருக்கிறார். எதுவும் நம்மளை சேதப்படுத்திட
அவர் விட்டுற மாட்டார், அவர் நம்மளை கைவிட மாட்டார். இதுதான் இன்றைக்கி நம்ம உங்களோட பகிர்ந்து கொண்ட காரியம். விசுவாசத்தால் நற்சாட்சி பெற்றவர்கள். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.